சால்வேஷன் ஆஃப் இந்தியா வழங்கும் ஜீவ வார்த்தை தேவ செய்தி. பாஸ்டர் கே. மோசஸ் மாரியப்பன், மதுரை. சால்வேஷன் ஆஃப் இந்தியா மினிஸ்ட்ரீஸ் மற்றும் பப்ளிக் சேரிட்டபிள் ட்ரஸ்ட் மூலமாக தாய் தகப்பன் இல்லாத பிள்ளைகளுக்காக பல உதவிகளை செய்து வரும் உங்கள் அன்பு சகோதரர் பாஸ்டர் கே. மோசஸ் மாரியப்பன் அவர்கள் முற்றிலும் பார்வையற்றவர். அரசு விதிமுறைகளின்படி நடத்தப்படுகிற இந்த ஊழியத்திற்காக உங்கள் உதாரத்துவமான உதவிக்கரங்களை தாருங்கள். எங்கள் ஊழியங்களில் நடைபெறுகிற ஆவிக்குரிய கன்வென்ஷன்கள், வீட்டு கூட்டங்கள், அழைக்கின்ற சபையில் தேவ செய்திகளின் மூலமாக கிடைக்கும் உதாரத்துவமான காணிக்கைகளால் இந்த ஊழியங்கள் நடைபெறுகின்றன. உங்கள் சபை கூட்டங்களுக்கும் வீட்டு கூட்டங்களுக்கும் ஜெபங்களுக்கும் போதகரை தொடர்பு கொள்ள விரும்பினால் தொடர்பு கொள்ளுங்கள். பாஸ்டர் கே. மோசஸ் மாரியப்பன், செல் 9360383940. நாம் இந்த கால வேளையிலே கர்த்தரை ஆராதிப்பதற்காக கூடி வந்திருக்கிறோம். கர்த்தர் எத்தனையோ பேருக்கு கிடைக்காத ஒரு ஸ்லாக்கியத்தையும் பாக்கியத்தையும் தேவன் கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. கடந்த நாள் முழுவதும் நம்மை கண்ணின் மணி போல பாதுகாத்து நல்ல ஒரு ஓய்வு நாளிலே நல்ல ஒரு கால சூழ்நிலைகளை கொடுத்து அவர் சொன்ன வேத வசனத்தின்படி ஆவியோடும் உண்மையோடும் அவரை ஆராதிப்பதற்காக நல்ல இசையோடு நல்ல ஆண்டவருடைய தெய்வீகமான வழிநடத்துதலோடு இந்த நாள் நமக்கு அமைந்திருக்கிறது. அதற்காக நான் கர்த்தரை அதிகமாய் துதிக்கிறேன், ஸ்தோத்தரிக்கிறேன். என்னோடு கூட கர்த்தரை துதியுங்கள், என்னோடு கூட கர்த்தரை மகிமைப்படுத்துங்கள் என்று சங்கீதக்காரன் சொன்னதைப் போல நீங்கள் கூட என்னோடு சேர்ந்து கர்த்தரை மகிமைப்படுத்தும் போது இன்றைக்கு உங்களுக்கு ஒரு பெரிய சமாதானத்தை, பெரிய சந்தோஷத்தை, உன் வாயை விரிவாய் தர நன்மையினால் நிரப்புவேன் என்று சொன்ன ஆண்டவர் நாளிலே தர வல்லமையுள்ளவராயிருக்கிறார். உலகத்தின் காரியங்களை பார்த்தால் நாம் ஜெபிக்க முடியாது, துதிக்க முடியாது. ஆனால் எல்லாவற்றையும் எனக்காக செய்து முடிக்கிற இயேசு, என்னோடு கூட இருக்கிற இயேசு, எப்பொழுதும் என்னை பார்க்கிற இயேசு, எப்பொழுதும் என்னை நேசிக்கிற இயேசு, ஓ ஸ்தோத்திரம், இம்மட்டும் நடத்தினார், இனியும் நடத்துவார் என்று சொன்னால் இந்த ஓய்வு நாளிலே, இந்த ஆராதனையிலே உங்களுக்கு பெரிய ஒரு சந்தோஷம், பெரிய ஒரு சமாதானத்தை, ஸ்தோத்திர பலிகளை செலுத்தும் போது, அவரை ஆராதிக்கும் போது, அவருக்கு நன்றி செலுத்தும் போது, அவருடைய வார்த்தைகளை கேட்கும் போது, அவருடைய சங்கீத பகுதியை தியானிக்கும் போது கர்த்தர் அளவில்லாமல் தரப்போறார். ஹல்லேலூயா. கொஞ்ச நேரம் ஸ்தோத்திர பலிகளை ஏறெடுத்து இன்னைக்கு நாம் ஜெபித்து இந்த ஆராதனை ஆரம்பிக்க போகிறோம். எங்களோடு இணைந்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு குடும்பங்கள், ஒவ்வொரு பிள்ளைகளை, எங்களோடு பணியாற்றுகிற ஒவ்வொரு சகோதரன்மார்கள், ஒவ்வொரு சகோதரிகளையும் கர்த்தருடைய நாமத்தினாலே நான் வாழ்த்துகிறேன். எப்பொழுதும் எங்களோடு இணைந்து இருக்கிற நீங்கள் பாக்கியவான்களாக, பாக்கியவதிகளாக மாறும்படி தேவன் உங்களுக்கு அருள் செய்ய போகிறார். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். துதிகளில் மத்தியிலே வாசம் பண்ணுகிற துயாதி தூயவரே, உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. நேற்றும் இன்றும் என்று மாறாதவரே, உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் ராஜா. வானாதி வானங்களை படைத்தவரே, உம்மை ஸ்தோத்தரிக்கிற ராஜா. நீரே வழியும் சத்தியமும் ஜீவனுமாக இருக்கிறபடினாலே உம்மை ஸ்தோத்தரிக்கிற ராஜா. முற்பிதாக்களின் தேவனாக, எங்கள் தேவனாக நீர் இருக்கிறபடினாலே உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், துதிக்கிறோம் ராஜா. ஆண்டவரே, இப்பொழுது உம்முடைய மகிமை எங்கள் ஆலயத்தின் மேலே முந்தின ஆலயத்தை பார்க்கிலும் பிந்தின ஆலயம் மகிமை உள்ளதாக இருக்கும் என்று சொன்ன வார்த்தையின்படியே ஓ இந்த ஆலயத்திலே, இந்த ஆராதனையிலே இருக்கிறதற்காய் உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் ராஜா. கடந்து வந்த நாட்கள் முழுவதும் கண்ணின் மணி போல பாதுகாத்தீர் ஆண்டவரே. புதிய வாரத்துக்குள்ளாக நாங்கள் அடியெடுத்து வைக்க ஆயத்தப்பட உம்முடைய ஆலயத்தில் ஆயத்தத்தோடு வருவேன், உம்முடைய பிரகாரத்தில் நிற்பேன் என்கிற வார்த்தையின்படி நிற்க ஓ எங்களுக்கு நீ தந்திருக்கிற கிருபைக்காய், இரக்கத்திற்காய் ஸ்தோத்திரம் ராஜா. இன்னும் கூட என்னோடு சேர்ந்து பாடுகிற சகோதரர்களை, இசை வாசிக்கிற சகோதரர்களை, ஆண்டவரே இதை லைவ் செய்கிற சகோதரர்களை, சபையிலே அமர்ந்து உம்மை துதித்து ஸ்தோத்தரித்துக் கொண்டிருக்கிற பிள்ளைகளை, எல்லா இடங்களிலிருந்து பார்க்கிற பிள்ளைகளை நீர் ஆசீர்வதிக்க போகிறதற்காக உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் ராஜா. ஸ்தோத்திர பலிகளை செலுத்துகிறவன் என்னை மகிமைப்படுத்துகிறான் என்று சொன்னீரே.
அந்த மகிமை இந்த காலை வேளையில நீர் விரும்புகிற சுகந்த வாசனையாய் எங்கள் ஆராதனை நீர் அங்கீகரிக்கிற ஒரு ஆராதனையாய், எங்கள் ஆராதனை உம்மை மகிமைப்படுத்தும் போது நீர் கனப்படுகிற ஒரு ஆராதனையாய், ஓ ஸ்தோத்திரம், மாறப்போகிறதற்காய் ஆண்டவரே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. இப்பொழுதும் எங்கள் மத்தியில் கடந்து வந்து கொண்டிருக்கிறீர் என்பதை நாங்கள் அறிகிறோம். மனமகிழ்ச்சியை தரப்போகிறீர் என்பதை நாங்கள் அறிகிறோம். அதற்காக எமக்கு ஸ்தோத்திரம். எங்கள் கண்மலை மீட்பருமாகிய கர்த்தாவாக இருக்கிறீரே, அதற்காய் ஸ்தோத்திரம். எங்கள் கல்வாரி நாயகராய் இருக்கிறீரே, அதற்காக எமக்கு ஸ்தோத்திரம். கூப்பிடுகிற யாவருக்கும் தேவன் சமீபமானவராக ஹல்லேலூயா இருக்கிறீரே, அதற்காக எமக்கு ஸ்தோத்திரம். இப்பொழுது உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், 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 ஸ்தோத்தரிக்கிறோம். ஹல்லேலூயா. Hallelujah. Yes, Lord Jesus. Hallelujah. Ribashandaraliya. Hallelujah. Yeshuve. துதிகளில் மத்தியிலே வாசம் பண்ணுகிற எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இந்த கால வேளையிலும் கூட, ஓய்வு நாளிலும் கூட எங்கள் மத்தியிலே, எங்கள் ஆலயத்தின் மத்தியிலே உம்மை துதிக்கவும், உம்மை போற்றி புகழவும், உம்மை உயர்த்தவும் நீர் கொடுத்திருக்கிற நல்ல ஸ்லாக்கியங்கள் பாக்கியங்களுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிற ராஜா. முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை நீதியை தேடுங்கள், அப்பொழுது உங்களுக்கு இவைகளெல்லாம் கூட கொடுக்கப்படும் என்பதை சொல்லி இருக்கிற தேவன். அதன்படியே சென்று போன மாதங்கள், சென்று போன வாரங்கள், சென்று போன நாட்களிலும் எங்களை நடத்தின தேவன். இந்த ஓய்வு நாளில் என்னோடு சேர்ந்து உம்மை துதிக்கிற, பாடுகிற, பேசுகிற ஆண்டவரே, ஆராதனையில கலந்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் நீர் செய்ய போகிறீரப்பா. அப்படியே செய்து எங்களை ஆசீர்வதிக்கிறதற்காய் ஆண்டவரே உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். நாளிலும் பாடுகிற பாடலோடு கூட உம்முடைய கிருபை இருக்கட்டும், உம்முடைய இரக்கம் இருக்கட்டும். தியானிக்கிற சங்கீத பகுதியில கூட உம்முடைய வார்த்தை தேனிலும் தேன் கூட்டிலிருந்து ஒழுகிறது என்கிறது அறிந்திருக்கிறபடி அந்த தியானத்தில் உம்முடைய நாமம் மகிமைப்படட்டும். இதே போல சபையின் அறிவிப்பு பகுதி அநேகருக்கு சென்றடைவும், ஊழியங்கள் தடையில்லாமல் நடக்கவும் ஆண்டவரே நீர் கிருபை செய்யும் அப்பா. அதே போல உம்முடைய வார்த்தை நேரங்களில், ஆராதனை நேரங்களில் என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினால் எல்லாவற்றையும் செய்ய பலனுண்டு என்று சொல்கிறபடி பலன் தந்து தாங்கும்படி ஆய்ச்சபிக்கிறேன். கர்த்தர் அப்படியே செய்ய போகிறதற்காக எமக்கு நன்றி செலுத்துறேன். வந்த பிள்ளைகளுக்காக எமக்கு ஸ்தோத்திரம். வர தடைபட்டிருக்கிற பிள்ளைகளை குறித்த நேரத்தில் கொண்டு வந்து சேர்க்கிறதற்காக எம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். எல்லாருக்கும் இந்த ஆராதனை ஆசீர்வாதமாய் மாறப்போகிறதற்காக எமக்கு ஸ்தோத்திரம். இம்மட்டும் எங்களோடு கூட இருக்கிற தேவன் தொடர்ந்து மீதியான வருகிற ஒவ்வொரு பகுதிகளையும் நீங்க பொறுப்பெடுத்துக் கொள்ள வேண்டும் என்று நம்முடைய கரத்தில் எங்களை தாழ்த்துகிறோம். நீர் பெருகணும் ராஜா, நாங்கள் சிறுகணும் ராஜா. இந்த காலை வேளையில் எங்களை அர்ப்பணிக்கிறோம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென், ஆமென். ஹல்லேலூயா. இந்த காலை வேளையிலும் கூட நாம் ஒரு சில பாடல்களை பாடி தேவனுடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்த போகிறோம். கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள் என்று சங்கீதக்காரனாகிய தாவீது சொல்கிறான். அதை ருசிக்கிற இந்த சபையில், இந்த ஆராதனையில் ஒவ்வொரு நாளும் சாட்சிகளை, வெற்றிகளை நீங்கள் கேள்விப்படுகிறீர்கள். இந்த நாளிலும் கூட அந்த வெற்றியை நீங்கள் சுதந்திரிக்க வேண்டும் என்பதற்காக முதலாவது எல்லாருக்கும் தெரிந்த தந்தை பெர்க்மன் செய்யா பாடின ஒரு அழகான பாடலை, வெற்றி கொடி பிடித்திடுவோம், நாம் வீர நடை நடந்திடுவோம் என்று சொல்லி. இன்னைக்கு நிறைய இடங்களில் சோர்ந்து போயிருக்கிறதை, நிறைய இடங்களில் விசுவாசங்களிலே தளர்ந்து போயிருக்கிறதை ஆண்டவர் எனக்கு காண்பித்து கொண்டே இருக்கிறார். ஆனால் கிறிஸ்துவை விசுவாசி, நீ என்றைக்கும் சுகவாசி என்று சொல்கிற வேதவசனம் என்றைக்கு நம் மூதாதையர்கள் சொல்கிறதை நாம் கேள்விப்பட்டிருக்கிறோம். அதை அனுபவித்தவனா இப்பொழுதும் இந்த கால வேளையில எனக்கும் இந்த வெற்றி கொடியை பிடிக்கும் போது, காடானாலும் மேடானாலும் நான் கடந்து செல்வேன் என்று நீங்கள் நிற்கும் போது கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்க போறார். சுயோடு சகோதரர்கள் ரெடி ஆயிட்டாங்க. உற்சாகமாய் கரங்களை தட்டி, எல்லாரும் கைகளை தட்டி உற்சாகமாய் பாடுவோம். உங்க சத்தத்தை கர்த்தர் கேட்கிறார், பாடுங்க. ஆமென்.
எல்லாரும் இருக்கிற இடத்துல பாடுங்க. ஸ்தோத்திரம். ஆமென். ஆமென். வெற்றி கொடி பிடித்திடுவோம். பாடுங்க. நாம் வீர நடை நடந்திடுவோம். வெரி குட். எல்லாரும் பாடுங்க. வெற்றி கொடி பிடித்திடுவோம். நாம் வீர நடை நடந்திடுவோம். வெள்ளம் போல சாத்தான் வந்தாலும் ஆவியாலே கொடி பிடிப்பார். வெள்ளம் போல சாத்தான் வந்தாலும் ஆவியாலே கொடி பிடிப்பார். அஞ்சாதே என் மகனே, இந்த காலை வேளையில நீ அஞ்சாதே என் மகளே. எல்லாரும் வாயை திறந்து அஞ்சாதே என் மகனே, நீ அஞ்சாதே என் மகளே. வெற்றி கொடி பிடித்திடுவோம். நாம் வீர நடை நடந்திடும். இன்னொரு முறை. வெற்றி கொடி பிடித்திடுவோம். நாம் வீர நடை நடந்திடுவோம். வெற்றி கொடி எங்க வரும்? எங்க கிடைக்கும்? விலைக்கு வாங்க முடியுமா? முடியாது. சிலுவை நிழலை பிடித்தால், சிலுவை நிழலை வந்தடைந்தால், சிலுவைக்கு கீழே குனிந்து வானம் அவருடைய சிங்காசனம், பூமி அவருடைய பாதப்படி என்றால் அது உங்களுக்கு கிடைக்கும். இன்னைக்கு அந்த வெற்றி கொடியை நோக்கி பார்த்து சொல்லுங்க, எனக்கு வெற்றின்னு சொல்லுங்க. கர்த்தர் கொடுப்பார். பாடுங்க. எஸ். ஹல்லேலூயா. ஆமென். எஸ் லார்ட். ஆயிரந்தாம் துன்பம் வந்தாலும் அணுகாது அணுகாது. எல்லாரும் வாயை திறந்து. ஆயிரம்தான் துன்பம் வந்தாலும் அணுகாது அணுகாது. ஆவியின் பட்டயம் உண்டு, நாம் அழகையை வென்று விட்டோம். வெரி குட், வெரி குட், வெரி குட். ஆவியின் பட்டயம் உண்டு, நாம் அழகையை வென்று விட்டோம். அதனால வெற்றி கொடி பிடித்திடுவோம். நாம் வீர நடை நடந்திடுவோம். இயேசுவே வெற்றி கொடி பிடித்திடுவோம். நாம் வீர நடை நடந்திடுவோம். ஆமென். Yes Lord. Yes Lord. எஸ். எப்படி அனுபவிச்சு வாசிக்கிறாங்க பாருங்க. கால வேளையில நம்முடைய சிந்தனை வேற எங்கேயும் போக கூடாது. ஆராதனையில இருந்தா கர்த்தர் உங்களோட இடைபடுவார். எஸ், எடுத்துங்க. ஓ காடானாலும் மேடானாலும் கர்த்தருக்கு பின் நடப்பேன். எல்லாரும் காடானாலும் மேடானாலும் கர்த்தருக்கு பின் நடப்போம். கலப்பையில் கை வைத்திட்டோம், நாங்க திரும்பி பார்க்க மாட்டோம். எல்லாரும் சொல்லுங்க. கலப்பையில் கை வைத்திட்டோம், நாம் திரும்பி பார்க்க மாட்டோம். வெற்றி கொடி பிடித்திடுவோம், நாம் வீர நடை நடந்திடுவோம். இயேசுவே வெற்றி கொடி பிடித்திடுவோம், நாம் வீர நடை நடந்திடுவோம். Yes Lord Jesus. இந்த ஒரு தீர்மானம் தான் இத்தனை வருஷம் இந்த ஊழியத்தை நடத்திட்டு இருக்கு. வெற்றி கொடியை தொடர்ந்து நோக்கி பார்க்க வைத்திருக்கு. நல்ல பாட்டு.
பழைய பாட்டு, கேட்ட பாட்டு, இன்னும் நம்ம சும்மா இருக்கிறோம். கையை தட்டி பாடுங்க உற்சாகமாய். கர்த்தர் இடைப்படுவார். ஹல்லேலூயா. எஸ் லார்ட் ஜீசஸ். எஸ், thank you Lord. கோலியாத்தை முறியடிப்போம் இயேசுவின் நாமத்தினால். கோலியாத்தை முறியடிப்போம் இயேசுவின் நாமத்தினால். விசுவாச கேடயத்தால் நாம பிசாசை வென்றிடுவோம். எல்லாரும் வாயை திறந்து விசுவாச கேடயத்தால் ஆமென் நாம் பிசாசை வென்றிடுவோம். ஆமென். வெற்றி கொடி பிடித்திடுவோம், நாம் வீர நடை நடந்திடுவோம். எல்லாரும் வாயை திறந்து வெற்றி கொடி பிடித்திடுவோம், நாம் வீர நடை நடந்திடுவோம். ஆயிரம் தான் துன்பம் வந்தாலும் அணுகாது, அணுகாது, அணுகாது. ஆயிரம் தான் துன்பம் வந்தாலும் அணுகாது, அணுகாது. ஆவியில் பட்டயம் உண்டு, அழுகையை நாம் அழுகையை வென்று விட்டோம் இயேசுவே. ஆவியில் பட்டயம் உண்டு, நாம் அழுகை வென்று விட்டோம். வெற்றி கொடி, வெற்றி கொடி பிடித்திடுவோம், நாம் வீர நடை நடந்திடுவோம். வெற்றி கொடி பிடித்திடுவோம், நம் வீர நடை நடந்திடுவோம். நடந்து பாருங்க, நடந்து பாருங்க, நிச்சயமா உங்களால நடக்க முடியும். என்னாலயா, என்னாலயா என்று கேட்கிறவனுக்கு எதுவுமே முடியாது. எனக்குள்ள இருக்கிற தேவனால் எல்லாம் கூடும் என்று சொல்கிறவர்களுக்கு முடியும். நியாயாதிபதிகளின் புஸ்தகத்தில் கிதியோன் ஆலைக்கு பின்புறமாக நின்று கதிரை என்ன செஞ்சிட்டு இருந்தான், போர் அடிச்சுட்டு இருக்கான். அங்க போய் சொல்றாரு, நீ பராக்கிரமசாலிங்கிறாரு. இவன் சொல்றான், நானா நானா? ஆண்டவர் சொல்கிறார், நான் தான். நீதான் பாது, நீதான் சொல்றாரு. கேட்கிற அடையாளத்தை எல்லாம் கொடுக்கிறார். அந்த அடையாளத்தை வைத்து கொண்டு போகிறான். மீதியானியர்களை மிதித்து போட்டு மேற்கொள்ளுகிறான். கரங்களை தட்டி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். அல்லேலூயா. அதுக்கு இன்னொரு காரியம் வேணும். வெற்றி கொடி பிடிக்கிறதுக்கு இன்னொரு காரியம் வேணும். என்னன்னா பிரசன்னம் வேண்டும். அவருடைய பிரசன்னம் இல்லைன்னா வெற்றி நமக்குள்ள என்ன செய்யாது, வராது. அல்லேலூயா. சில பேர் உண்மையா சொல்லப்போனா தப்லா வாசிப்பாங்க. யாரும் தயவுசெய்து தப்பா நினச்சிக்காதீங்க. சத்தம் கேட்கும், நல்லா உருட்டுவாங்க, ஆனால் சத்தம் இருக்காது, நாதம் இருக்காது. அல்லேலூயா. பிரதர் பார்த்துருக்கீங்களா? தப்லா கட்ட மாதிரி கட 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 கடன்னு அடிப்பாங்க, ஆனால் அந்த நாதம் என்ன செய்யாது, ஓசை என்ன செய்யாது, இருக்காது. அதுக்கு என்ன வேணும்னா பிரசன்னம், அவருடைய கிருபை வேணும். அல்லேலூயா. இந்த கால வேளையில் அந்த கிருபை இந்த ஆராதனையில் உங்களை எல்லாம் கலந்து கொள்ள வச்சிருக்கு. அந்த பிரசன்னம் இந்த ஆலயத்தில் இருக்கிறது என்பதை நான் அறிந்திருக்கிறேன். நீங்களும் என்னோடு சேர்ந்து ஒரு பழைய பாட்டு, நான் நிறைய முறை பாடியிருக்கேன். அந்த பாட்டை தனியாக பாடியிருக்கேன் சர்ச்சில். இப்போ நம்ம பிள்ளைங்களோட நம்மளோட சேர்ந்து எல்லாரோட சேர்ந்து நம்ம ஆராதிக்க போகிறோம். ஆனால் பாட பாட இந்த பாட்டு போதும் அப்படிங்கிற போர் அடிக்குது அப்படின்னு நான் சொல்லவே மாட்டேன். திரும்ப 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 பாடணும்னு தான் தோணும். ஏன்னா அவருடைய பிரசனம் என்னன்னா அப்படி ருசிக்க 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 ஒரு வித்தியாசமாக போயிட்டுருக்கோம். சில நேரங்களில் அப்படியே காத்திருந்து ஜெபிக்கிறதுக்கு ஒரு டைமை ஃபிக்ஸ் பண்ணுவோம். பார்த்துக்குங்க, அப்படியே அளவில்லாமல் போயிட்டே இருக்கும். டைம் பார்த்தா எனக்கு ஆச்சரியமாக இருக்கும். என்னன்னா அவருடைய பிரசன்னம். அல்லேலூயா. இந்த பிரசன்னத்தை இந்த கால வேளையில் எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு பாட்டு, தேவா பிரசன்னம் தாருமே, தேடி உன் பாதம் தொழுகிறேன். அல்லேலூயா. பாருங்க, அவங்க ரெடி ஆயிட்டாங்க. ஆமென். சேர்ந்து பாடுவோமா? எல்லாரும் கேட்ட பாட்டு தானே, பாடுங்க.
ஆமென். Yes. தேவா பிரசன்னம் தாருமே, தேடிவும் பாதம் தொழுகிறோம். இன்னொரு முறை. தேவா பிரசன்னம் தாருமே, தேடிவும் பாதம் தொழுகிறோம். இயேசுவே உம் திவ்ய நாமத்திலே இன்பமுடன் கூடி வந்தோமே. இயேசுவே உம் திவ்ய நாமத்திலே இன்பமுடன் கூடி வந்தோமே. தேவா பிரசன்னம் தாருமே, தேடிவும் பாதம் தொழுகிறோம். வானம் அவருடைய சிங்காசனம். கரங்களை உயர்த்துங்கள், கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். பூமி அவர் பாதப்படி பணிந்து குனியுங்கள், கர்த்தர் உங்களுக்கு பிரசன்னமாவார். எஸ் லார்ட் ஜீசஸ். எடுத்துக்கிறார், எடுத்துக்கிறார். எஸ் லார்ட் ஜீசஸ். எல்லாரும் பாடுங்க. உமது சிங்காசனம், பூமி உமது பாதஸ்தலம். வானம் உமது சிங்காசனம், பூமி உமது பாதஸ்தலம். பணிந்து கூனிந்து தொழுகிறோம், கனிந்தம்மை கண் பாருமே. தேவனோடு உறவாடுங்க. பணிந்து கூனிந்து தொழுகிறோம், கனிந்தம்மை கண் பாருமே. தேவா பிரசன்னம் தாருமே, தேடிவும் பாதம் தொழுகிறோம். தேவா பிரசன்னம் தாருமே, தேடிவும் பாதம் தொழுகிறோம். இப்ப வாசிங்க. ஆமென். எஸ் லார்ட். ஆமென். நல்ல கர்த்தர் ஆராதிங்கய்யா, நல்ல பிரசன்னத்தை அனுபவிங்கய்யா. போகும்போது வெறுமையா போக மாட்டீங்கய்யா. வீட்டுக்கு போகும்போது எதையோ பறி கொடுத்த மாதிரி உட்காராதீங்க, எதையோ பார்க்குற மாதிரி பார்க்காதீங்க. நல்லா இசைன்னு அப்படியே உட்கார்ந்து தூங்குறதுங்க. நல்லா கேளுங்க, ஆண்டவருடைய வார்த்தை பாட்டு பாடுங்க கூட. Yes, Lord Jesus. Thank you, Lord. Thank you. எடுத்துக்க. சாரோனின் ரோஜா லீலி புஷ்பம், சாந்த ஷோரூபி என் இயேசுவே. Yes, Lord Jesus. அவர் சாந்தமாக இன்னைக்கும் சாரோனின் ரோஜா லீலி புஷ்பம், சாந்த ஷோரூபி என் இயேசுவே. ஆயிரம் பேரிலும் சிறந்தோராய் ஆண்டவரை தொழுகிறோம். ஆயிரம் பேரிலும் சிறந்தோராய் ஆண்டவரை தொழுகிறோம். தேவா பிரசன்னம் தாருமே, தேடிவும் பாதம் தொழுகிறோம். தேவா பிரசன்னம் தாருமே. பாடுங்க, பரவாயில்ல. தேடிவும் பாதம் தொழுகிறோம். கர்த்தர் செய்திருக்கிற உபகாரங்களை நாம் நினைக்காம எந்த மனுஷனும் இருக்கக்கூடாது. அவர் கணக்கு வைப்பார். அதே போல நாமும் அவரிடத்திலிருந்து பெற்றுக்கொண்ட நன்மைகளை கணக்கு வச்சு சொல்லி சொல்லி துதிக்கணும். பாடுங்க. Yes, Lord Jesus. Amen. Thank you.
Lord. Yes. எடுத்துங்க. Thank you Lord. கர்த்தர் செய்த உபகாரங்கள் கணக்குரைத்து எண்ணலாகுமோ? கர்த்தர் செய்த உபகாரங்கள் கணக்குரைத்து எண்ணலாகுமோ? ரட்சிப்பின் பாத்திரம் கையில் ஏந்தி ரட்சகரை தொழுகிறோம். ரட்சிப்பின் பாத்திரம் கையில் ஏந்தி ரட்சகரை தொழுகிறோம். தேவா பிரசன்னம் தாருமே, தேடிவும் பாதம் தொழுகிறோம். தேவா பிரசன்னம் தாருமே, தேடிவும் பாதம் தொழுகிறோம். இயேசுவே உம் திவ்ய நாமத்திலே இன்பமுடன் கூடி வந்தோமே. இயேசுவே உம் திவ்ய நாமத்திலே இன்பமுடன் கூடி வந்தோமே. தேவா பிரசன்னம் தாருமே, தேடிவும் பாதம். நல்ல பாட்டு. சபையில் சில நேரங்களில் நான் தனியாக இருக்கும்போது எனக்கு கீபோர்டில் ஸ்கேலும் ரிதம் மட்டும்தான் தெரியும். வேறு பிஜிஎம்மில் ஒரு ஸ்கேல் கூட பிடிச்சி வாசிக்க தெரியாது. ஆனால் கைகளை உயர்த்தி பாடுவேன். அவருடைய பிரசன்னம் ரொம்ப அழகாக இந்த ஆலயத்தையும் என்னையும் நடத்தி கொண்டே இருக்கிறது. அல்லேலூயா. பாருங்க, சாரோனின் ரோஜா சாந்த சுரூபனா எதற்காக அவர் இந்த உலகத்திற்கு கடந்து வந்தார்? உங்களையும் என்னையும் மீட்கிறவராக கடந்து வந்தார். கர்த்தர் செய்த நன்மைகளை நம்ம கணக்கில் வச்சு பார்த்தனா என்ன முடியுமா? என்னவே முடியாது. கணக்கில் அடங்காத நன்மைகளை செய்கிறார். இன்னும் இதை நிறைய பேர் அறியல. ஆனால் நான் சொல்கிறேன், நம்பி பாருங்க, அவரை நோக்கி பாருங்க. அவர் செய்த நன்மைகளை எங்களை போல உங்களால் துதிக்காமல் இருக்கவே முடியாது. எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு பாட்டு, அடா பழைய பாட்டா பிரதர் பாடுறாரு, கொஞ்சமாவது நடுத்தர பாட்டு பாடலாமே. இன்னைக்கு அதுக்கு ஒரு குரூப் இருக்குது. அல்லேலூயா. என்னால் காலை வேளையில் எல்லாருக்கும் தெரிந்த ஒரு பாடல், உமது முகம் நோக்கி பார்த்தவர்கள் வெட்கப்பட்டு போவதில்லை. அல்லேலூயா. அவருடைய முகம், மனுஷன் இன்னைக்கு சில பேர் ஃபோட்டோல எல்லாம் வச்சுக்கிறாங்க. ஆனால் அவருடைய முகத்தை அவர் முகமுகமாய் பார்க்கிற தேவன் ஆனால் நம்ம அவ்வளோ சீக்கிரத்தில் என்ன செஞ்சிட முடியாது, பார்க்க முடியாது. ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னா, மோசக்கிட்டே ஆண்டவர் என்ன சொன்னார்? என்னுடைய முகத்தை நீ காணும் நாளில் என்ன செஞ்சிருவேன், செத்து போயிடுவேன். அப்படி தானே சொன்னார். ஆனால் அவர் நம்முடைய முகத்தை என்ன செய்ய முடியும், பார்க்க முடியும். அவருடைய சிலுவையை நம்ம பார்க்க முடியுது. அதரிசனமா நம்ம இடத்துல என்ன செய்வாங்க, டேடி வெளிப்படுவாங்க. டைரக்டா வெளிப்பட மாட்டாங்க, ஆனால் அதரிசனமா அப்படியே சொல்லுவாங்கல்ல அவருடைய சில காரியங்கள். சில டிக்டேஷனை நம்ம இப்போ விளக்குறதுக்கு டைம் இல்லை, பாடல் வேலை, ஆனால் நம்ம பாடுவோம். ஆனால் நிச்சயமா நம்ம பார்க்க முடியும். எப்படின்னா தரிசனத்தில் சரி அப்படி விளங்க நிறைய காரியங்களை நமக்கு வெளிப்படுத்துவார். அல்லேலூயா. இன்னைக்கு அந்த தரிசனம் தான், அந்த விசேஷித்த கிருபை தான் இந்த ஊழியத்தை, இந்த சபையை கட்டும்படி நடத்தும்படி கிருபை செய்திருக்கு. உங்களுக்குலாம் தெரியும். அதனால் இப்போ கூட சொல்லுமா, இயேசு மகராஜா எங்கள் நேசா எங்கள் இரக்கத்தின் சிகரம் நீரே. எடுத்துக்கங்க. ஆமென். தேங்க்யூ. எல்லாருக்கும் கைகளை தட்டி உற்சாகமாய் அடுத்த பகுதி கடந்து போறோம். உற்சாகமாய் பாடுங்க. எஸ். Thank you, Lord. Amen. Thank you, thank you, thank you. Amen. Thank you, Lord. Yes, Lord Jesus. உமது முகம் நோக்கி பார்த்தவர்கள் வெட்கப்பட்டு போவதில்லை. உமது திருநாமம் அறிந்தவர்கள் கைவிடப்படுவதில்லை. எல்லாரும்
உமது முகம் நோக்கி பார்த்தவர்கள் வெட்கப்பட்டு போவதில்லை. உமது திருநாமம் அறிந்தவர்கள் கைவிடப்படுவதில்லை. நம்பினோரை நீ வெறுப்பதில்லை. உம்மை தேடி வந்தோரை வெறுப்பதில்லை. ஓ நம்பினோரை நீர் மறப்பதில்லை. உம்மை தேடி வந்தோரை வெறுப்பதில்லை. இயேசு மகாராஜா எங்கள் நேசம், இரக்கத்தின் சிகரம் நீரே. ஓ இயேசு மகாராஜா எங்கள் நேசம், இரக்கத்தின் சிகரம் நீரே. உமது முகம் நோக்கி பார்த்தவர்கள் வெட்கப்பட்டு போவதில்லை. உமது திருநாமம் அறிந்தவர்கள் கைவிடப்படுவதில்லை. உடைந்து போயிருக்கிறீங்களா? சோர்ந்து போயிருக்கிறீங்களா? எதையாவது ஒன்று இழந்து போன நிலையில் இருக்கிறீர்களா? ஏதாவது களைந்து போன நிலையில் இருக்கிறீர்களா? இன்றைக்கு கர்த்தர் உங்களை அழைக்கிறார். அவர் முகத்தை நோக்கி பாருங்கள், பிரகாசம் அடைவீர்கள். அல்லேலூயா. எஸ் லார்ட். உடைந்த பாத்திரம் என்று நீ எவரையும் சொல்லுவதில்லை. உடைந்த பாத்திரம் என்று நீ எவரையும் தள்ளுவதில்லை. ஒன்றுக்கும் உதவாதோன் என்று நீர் எவரையும் சொல்லுவதில்லை. ஒன்றுக்கும் உதவாதோன் என்று நீர் எவரையும் சொல்லுவதில்லை. இயேசு மகாராஜா எங்கள் நேசா, இரக்கத்தின் சிகரம் நீரே. இயேசு மகாராஜா எங்கள் நேசா, இரக்கத்தின் சிகரம் நீரே. உமது முகம் நோக்கி பார்த்தவர்கள் வெட்கப்பட்டு போவதில்லை. உமது திருநாமம் அறிந்தவர்கள் கைவிடப்படுவதில்லை. ஏழைகளின் பலனாக, எளியோரின் திடனாக, திக்கற்ற பிள்ளைகளின் தகப்பனாக இன்றைக்கும் அவர் இருக்கிறபடினால்தான் எந்த ஊழியத்தையும் கர்த்தர் நடத்தி கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். விசுவாசிக்கிறவங்க எல்லாரும் கைகளை தட்டி உற்சாகமாய் எனக்கும் அவர் பலன் என்று சொல்லி பாடுவோமா? எடுத்துங்க. ஏழைகளின் பலன் நீரே, எளியோரின் நம்பிக்கை நீரே. ஏழைகளின் பலன் நீரே, எளியோரின் நம்பிக்கை நீரே. திக்கற்றோர் வேதனை அறிந்து உதவிடும் தகப்பனும் நீரே. திக்கற்றோர் வேதனை அறிந்து உதவிடும் தகப்பனும் நீரே. இயேசு மகாராஜா எங்கள் நேசா, இரக்கத்தின் சிகரம் நீரே. இயேசு மகாராஜா எங்கள் நேசா, இரக்கத்தின் சிகரம் நீரே. உமது முகம் நோக்கி பார்த்தவர்கள் வெட்கப்பட்டு போவதில்லை. எல்லாரும் இந்த காலை வேளையிலே உமது திருநாமம் அறிந்தவர்கள் கைவிடப்படுவதில்லை. உமது முகம் நோக்கி பார்த்தவர்கள் வெட்கப்பட்டு போவதில்லை. உமது திருநாமம் அறிந்தவர்கள் கைவிடப்படுவதில்லை. நம்பினோரை நீ வெறுப்பதில்லை. உம்மை தேடி வந்தோரை மறப்பதில்லை. நம்பினோரை நீர் மறப்பதில்லை. உம்மை தேடி வந்தோரை வெறுப்பதில்லை. இயேசு மகாராஜா எங்கள் நேசா, இரக்கத்தின் சிகரம் நீரே. இயேசு மகாராஜா எங்கள் நேசா, இரக்கத்தின் சிகரம் நீரே.
நல்ல பாட்டு, அருமையான பாட்டு, உற்சாகமான பாட்டு. பாடி பாருங்க, துதிச்சு பாருங்க. உங்க முகத்தை கர்த்தர் பார்க்கல, உங்களுக்கு தரிசனமாகலைன்னா அப்புறம் நீங்க கேளுங்க. தாவீது சொல்வார்ல, நான் கர்த்தரை எக்காலத்திலும் ஸ்தோத்திரிப்பேன், அவர் துதி எப்பொழுதும் என் வாயிலே இருக்கும். ஏன்னா நோக்கி பார்த்த முகங்கள் வெட்கப்பட்டு போனதில்லை. அதை கூட அண்ணன் மோசஸ் ராஜசேகர் ரொம்ப அழகான ஒரு ஸ்கேலில் ரொம்ப பாடுவார். ஒரு 2 வரி மட்டும் கொஞ்சம் ஸ்கேல் காமிங்க பார்ப்போம், நல்லா இருக்கும் பாருங்க. கர்த்தரை நான் எக்காலமும் ஸ்தோத்தரிப்பேனே, அவர் துதிகள் எப்பொழுதும் என் வாயினில் இருக்கும். அது நல்ல பாட்டு. நோக்கி பார்த்த முகங்கள் வெட்கப்படுவதில்லையே, அவர் நல்லவர், வல்லவர், கிருபை உள்ளவர். நோக்கி பார்த்து பாருங்களேன். இந்த ஆலயத்துல எப்படி நாங்க சந்தோஷமா ஆராதிக்கிறோமோ, இந்த ஆலயத்துல எப்படி அபிஷேகமும் அந்நிய பாஷையும் ஆவியினுடைய வரங்களையும் பிரசங்கங்களையும் நீங்க பார்க்கிறீங்களோ, எது ஸ்தம்பித்தாலும் தேவ கிருபையினால் இந்த ஆராதனை ஸ்தம்பிக்காம எனக்கு எப்படி உதவி செய்வதற்கு ஒரு 4 சகோதரர்களை கொடுத்திருக்கிறாரோ, ஹல்லேலூயா, அதே தேவன் உங்களுக்கும் கொடுப்பார். ஹல்லேலூயா. ஒண்ணுமே கிடையாது, ஒண்ணுமே கிடையாது. அவருடைய துதி மட்டும் உங்க வாயில இருந்தா போதும். துதி மட்டும் உங்களோட வாயில இருந்தா போதும். பாடுறான் பாத்தீங்களா, நோக்கி பார்த்த முகங்கள் வெட்கப்படுவதில்லையே, அவர் நல்லவர், வல்லவர், கிருபை உள்ளவர். கிருபையும் இரக்கம் நிறைந்த நல்ல ஆண்டவரே, இந்த கால வேளையில பாடும்படி நீர் கிருபை கொடுத்தீர். தொடர்ந்து ஆராதனையில மீதியான பகுதிகளை நீர் பொறுப்படுத்து. உம்முடைய கிருபையின்படியே அநேகரை ஆசீர்வதித்து அனுப்பவும், அது எனக்கும் ஆசீர்வாதமாக அமையவும் மீதி உள்ள வேலைகள் முழுவதையும் நீர் பொறுப்படுத்திக் கொள்ளும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தருடைய நல்ல நாமத்தில் இந்த நாளிலும் கூட கூடி வந்திருக்கிறவங்க யாவரையும் வாழ்த்துவதிலும் வரவேற்பதிலும் தோத்திரங்களை செலுத்துவதிலும் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தர் நல்லவர். அல்லேலூயா. இந்த நாளிலும் கூட நமக்கு என்று குறிக்கப்பட்டிருக்கின்ற சங்கீத பகுதிக்கு நேராக நாம் கடந்து செல்ல போகிறோம். இருக்கின்ற இடங்களில் யாவரும் எழுந்து நிற்க அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறேன். தொலைக்காட்சி யூடியூப்லே பார்க்கிறவர்கள் கட்டாயமாக இந்த சங்கீதத்தை நோட் பண்ணி வைத்து தியானிக்க உங்களை அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறேன். ஏன்னா காலங்களும் சமயங்களும் கருதி ஆண்டவர் கொடுக்கிற 1-2 வசனங்களை நாம் தியானித்தாலும் கூட, வேகமாய் நாம் வாசித்து கடந்து சென்றாலும் கூட, சங்கீதக்காரன் எழுதின எல்லா சங்கீதங்களிலும் அவருடைய விண்ணப்பங்களும் வெற்றியின் அனுபவங்களும் சந்தோஷப்படுகிற அனுபவங்களை நாம் பார்க்கிறோம். ஆகையினால் நமக்கும் அது கிடைக்க வேண்டும் என்று சொன்னால் நாம் கட்டாயமாய் தியானிப்பது நம்முடைய வாழ்க்கையில் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற நியமமாக, கடமையாக இருக்கப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. அதனால் இந்த நாளிலே நமக்கு குறிக்கப்பட்டிருக்கின்ற சங்கீத பகுதி 5வது சங்கீதத்தை நாம் வாசிக்க கேட்டு போக போகிறோம். ரொம்ப ஒரு சின்ன சங்கீதம் தான், ரொம்ப பெரிய சங்கீதம் இல்லை. 12 வசனங்களை உள்ளடக்கின சங்கீதங்களை நாம் வாசிக்க கேட்போம். வாசிக்கும்படியாய் தெரிந்து கொள்ளப்பட்ட சங்கீத பகுதி சங்கீதம் 5. சங்கீதம் 5. கர்த்தாவே, என் வார்த்தைகளுக்கு செவிகொடும், என் தியானத்தை கவனியும். நான் உம்மிடத்தில் விண்ணப்பம் பண்ணுவேன். என் ராஜாவே, என் தேவனே, என் வேண்டுதலின் சத்தத்தை கேட்டருளும். கர்த்தாவே, காலையிலே என் சத்தத்தை கேட்டருளுவீர். காலையிலே உமக்கு நேரே வந்து ஆயத்தமாகி காத்திருப்பேன். நீர் துன்மார்க்கத்தில் பிரியப்படுகிற தேவன் அல்ல, தீமை உம்மிடத்தில் சேர்வதில்லை. வீம்புக்காரர் உம்முடைய கண்களுக்கு முன்பாக நிலை நிற்க மாட்டார்கள். அக்கிரமக்காரர் யாவரையும் வெறுக்கிறேன். பொய் பேசுகிறவர்களை அழிப்பீர். இரத்த பிரியனையும் சூதுள்ள மனுஷனையும் கர்த்தர் அருவருக்கிறார். நானோ உமது மிகுந்த கிருபையினாலே உமது ஆலயத்துக்குள் பிரவேசித்து உமது பரிசுத்த சந்நிதிக்கு நேரே பயபக்தியுடன் பணிந்து கொள்வேன். கர்த்தாவே, என் சத்துருக்கள் நிமித்தம் என்னை உம்முடைய நீதியிலே நடத்தி எனக்கு முன்பாக உம்முடைய வழியை செவ்வைப்படுத்தும். அவர்கள் வாயில் உண்மை இல்லை, அவர்கள் உள்ளம் கேடுபாடுள்ளது. அவர்கள் தொண்டை திறக்கப்பட்ட பிரேத குழி, தங்கள் நாவினால் இச்சகம் பேசுகிறார்கள். தேவனே, அவர்களை குற்றவாளிகளாக தீரும். அவர்கள் தங்கள் ஆலோசனைகளினாலே விழும்படி செய்யும். அவர்கள் துரோகங்களினுடைய திரட்சி நிமித்தம் அவர்களை தள்ளிவிடும். உமக்கு விரோதமாய் கலகம் பண்ணினார்களே, உம்மை நம்புகிறவர்கள் யாவரும் சந்தோஷித்து எந்நாளும் கம்பீர்ப்பார்களாக. நீர் அவர்களை காப்பாற்றுவீர். உம்முடைய நாமத்தை நேசிக்கிறவர்கள் உம்மில் களி கூறுவார்களாக. கர்த்தாவே, நீர் நீதிமானை ஆசீர்வதித்து காருண்யம் என்னும் கேடகத்தினால் அவனை சூழ்ந்து கொள்வீர் என்பதே. ஆமென், ஆமென், ஆமென். இந்த கால வேளையில்
கர்த்தரை நம்புகிற பிள்ளைகளுக்கு, கர்த்தருக்குள்ளே நீதிமானாய் இருக்கிற பிள்ளைகளுக்கு என்ன விசேஷித்த கிருபை, என்ன விசேஷித்த மகிழ்ச்சி என்பதை 11-12 வசனத்தினூடாக நாம் வாசித்திருக்கிறோம். இருந்தாலும் கொஞ்சம் நினைப்பூட்டும்படியாக திரும்ப 11வது வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். உம்மை நம்புகிறவர்கள் யாவரும், இவ கூட நம்ம பாடனல, அவங்களுக்கு உம்மை நம்புகிற யாவரும் சந்தோஷித்து என்னாலும் கெம்பீரிப்பார்களாக. இந்த கம்பீர சத்தம் இப்ப கேட்டீங்களா? கேட்கலையா? கேட்டீங்க. அது யாருக்கு கிடைக்கும்னா அவரை நம்புகிறவர்களுக்கு கிடைக்கும். இப்போ சொல்லுங்க, நானும் ஒரு நாள் இப்படி மேடையில் நின்று, பீடத்தில் நின்று கம்பீர சத்தத்தோடு பாடுவேன், ஏனென்றால் நான் கர்த்தரை நம்புகிற மனுஷன். அல்லேலூயா. அடுத்து என்ன சொல்லிருக்கு? கம்பீர சத்தத்தோடு பாடுவார்கள், நீர் அவர்களை காப்பாற்றுவீர். ஆமென். பாருங்க, நம்புகிற பிள்ளைகளை அவர் என்ன செய்யறாரா? காப்பாற்றி சந்தோஷத்தை கொடுக்கிறார். அப்படித்தானே போட்டிருக்கு. என்ன செய்யறாரு? சந்தோஷத்தை கொடுக்கிறார். அடுத்து என்ன சொல்லி இருக்கு? வாசிங்க. நாமத்தை நேசிக்கிறவர்கள், ஆமென். கர்த்தருடைய நாமத்தை இப்ப நீங்க ஆலயத்திற்கு வந்திருக்கிறீங்களா, பார்த்துட்டு இருக்கிறீங்களா, இப்படி கவனத்தோட நேசிக்கிறவர்களுக்கு என்ன நடக்குது? உம்மில் களி கூறுவார்கள். ஆமென். அவர்கள் களி கூறுவார்கள். அல்லேலூயா. அடுத்து என்ன சொல்றாரு? 12வது வசனத்துல, ஆமென். வாசிங்க. கர்த்தாவே, நீர் நீதிமானை ஆசீர்வதித்து காருண்ய கரங்களினாலே சூழ்ந்து கொள்கிறார். அல்லேலூயா. இந்த தேசத்துல எத்தனையோ விதமான விபத்துக்கள், நாசங்கள், மோசங்களை கேள்விப்படுறோம். மதுரைக்குள்ளெல்லாம் இப்போ வண்டி ஓட்டுறது பார்த்தீங்கன்னா, முன்னாடிலாம் சென்னைக்கு போனால் மட்டும்தான் அந்த டிராஃபிக்கை உணர முடியும். மதுரையில் இப்போ ரொம்ப டிராஃபிக், அப்படி இன்ச்சாக நகழுது. இன்ச்சாக நகழ்றதை விட முக்கியம் இல்லை, இந்த சிக்னலில் பார்த்தீங்கன்னா ஒரு வண்டி நிற்கும் போது ஒரு வண்டி ஓவர்டேக் பண்ணுறான். முழங்கால் போட்டு பின்னாடி உட்காந்துருந்தா முழங்காலே இடிக்கிறான். இன்னொருத்தன் என்ன பண்ணுறான்? கேன்பாரை வச்சு முதுகில் இடிக்கிறான். இதில் எல்லாம் நான் நினைப்பேன், என்னை எது பாதுகாக்குது, நம்ம எது பாதுகாக்குங்கிறத பார்க்கும்போது தான் கர்த்தரை நம்புகிற பிள்ளைகளை அவருடைய காருண்ய கரம் என்ன செய்து சூழ்ந்து கொள்கிறது. கர்த்தரை நம்புகிற பிள்ளைகளை அவரே காப்பாற்றுகிறார். கர்த்தரை நம்புகிற பிள்ளைகளுக்கு அவரே களிப்பை கொடுக்கிறார். கர்த்தரை நம்புகிற பிள்ளைகளுக்கு அவரே சந்தோஷத்தை கொடுக்கிறார். அல்லேலூயா. நீங்களே சொல்லுங்களேன், இன்னைக்கு நான் கர்த்தரை நம்பி இருக்கிறேன், இனிமேலும் நான் கர்த்தரை நம்புவேன். என்னை அவர் காப்பாற்றுவார், எனக்கு சந்தோஷத்தை கொடுப்பார், என் மேல் அவர் கண் வைத்து ஆலோசனை சொல்லி அவருடைய காருண்ய கரத்தினாலே சூழ்ந்து கொள்வார். மனுஷன் கையை பிடிச்சாலே ரொம்ப தைரியமாக இருப்போம். எங்கள் அப்பா என்னை கை பிடிச்சிட்டாங்க, எங்கள் அங்கிள் என்னை கூட்டிகிட்டு போகிறாங்க, எங்கள் அண்ணா என்னை கூட வர்றாங்க அப்படின்னு சொல்லுவோம். இப்போது இந்த கால வேளையில் இதை பார்க்கிற சபையில் நின்று கொண்டிருக்கிறவர்களுக்கு நான் சொல்கிறேன், நீங்கள் ஆண்டவருடைய காருண்ய கரம் உங்கள் மேல் படணும்னு நினச்சிங்கன்னா, அவரை நம்பி வந்திருந்தா இப்போவும் அவருடைய காருண்ய கரம் உங்களை சூழ்ந்து கொண்டு நடத்தும். நிச்சயமாக இதை நான் விசுவாசித்து ஒவ்வொரு நாளும் ஆலயத்தை விட்டு கிளம்பும் போதெல்லாம், எந்த ஊழியத்துக்கு போனாலும் சரி, வீட்டு காரியங்களுக்கு போனாலும் சரி, இல்லை ரோட் ஷாப்புக்கு ஒரு கடைக்கு போனால் கூட சரி, நான் ஆண்டவரிடத்தில் சொல்லுவேன், ஆண்டவரே நான் போகிறேன், உம்முடைய கிருபை, உம்முடைய சமூகம் எனக்கு கூட வரணும்னு சொல்கிறேன். அவருடைய காருண்ய கரம் திரும்பவும் சூழ்ந்து கொண்டு ஆலயத்தில் வந்து நிற்க வைக்கிறது. இந்த கால வேளையில் நீங்களும் சொல்லுங்கள், ஒரே ஒரு காரியம், இதற்கு எல்லாம் நாம் பெற்றுக்கொள்வதற்கு கர்த்தரை நம்புங்கள். அவர் உங்களை காப்பாற்றுவார், அவர் உங்களுக்கு சந்தோஷத்தை கொடுப்பார், அவர் உங்களுக்கு களி கூறும்படியான ஒரு அனுபவங்களை கொடுப்பார், அவர் உங்களை காருண்ய கரத்தினாலே சூழ்ந்து கொள்வார். அவர் கரம் சூழ்ந்துச்சுன்னா இந்த உலகத்தில் நான் சொல்கிறேங்க, எந்த பிசாசும் எந்த மனுஷனாலும் உங்களை மேற்கொள்ளவே முடியாது. அல்லேலூயா. நிச்சயமாக இதை விசுவாசிக்கிறவங்களுக்கு, உணரக்கூடியவங்களுக்கு, நம்பக்கூடியவங்களுக்கு தான், ஆமாம் பிரதர், அப்படி தான் பிரதர், எத்தனையோ காரியங்களில் நான் கர்த்தரை நம்பி இருந்திருக்கிறேன், அவருடைய காருண்ய கரம் நடத்தி இருக்கிறது, சூழ்ந்து கொண்டிருக்குன்னு சொல்ல முடியும். இப்போவும் விசுவாசித்தீங்கன்னா, என்னோடு சேர்ந்து ஜெபித்தீங்கன்னா, அந்த அவருடைய காருண்ய கரம் அன்றைக்கு மாத்திரமில்லை, இப்பொழுதும் கூப்பிடுகிற யாவர் மேலும் கரத்தை வைத்து அவர் உங்களை நடத்த வல்லமையுள்ளவராக இருக்கிறார். அப்படியே நம்ம நோக்கி ஜெபம் பண்ணுவோமா? கிருபையும் இரக்கம் நிறைந்த நல்ல ஆண்டவரே, உம்மை நம்புகிற பிள்ளைகள் யாவரையும் நீர் முதலாவது காப்பாற்றுகிற தேவனாக இருக்கிறீர். அதற்கு எங்களுக்கு காப்பாற்றி இருக்கிறீர் என்பதே சாட்சி. சந்தோஷத்தை கொடுக்கிறீர், நாங்கள் பாடுகிறதை பார்க்கிறீர், நீர் சந்தோஷமாய் பாடிக்கொண்டிருக்கிறோம். களி கூறுகிற ஒரு அனுபவத்தை கொடுக்கிறீர். வார வாரம் தொடர்ச்சியாக நம்முடைய சமூகத்தில் நிற்கிறோம். அது மாத்திரமல்ல ஆண்டவரே, நீதிமானாய் மாற்றி அப்பா ஸ்தோத்திரம், எங்களுக்கு உம்முடைய காருண்ய கரத்தினாலே சூழ்ந்து கொண்டிருக்கிறீரப்பா. இப்பொழுதும் எந்தெந்த சூழ்நிலையில, எந்தெந்த காரியங்களில் என்னையும் கூட அவருடைய காருண்ய கரம் சூழ்ந்து கொள்ளுமா, நானும் அவரை நம்பி இருக்கிறேன் என்று சொல்லி ஏக்கத்தோடு ஜெபிக்கிறார்களோ, அவர்கள் எல்லாம் மனித கரம் அல்ல, உம்முடைய கரம் நடத்தி உம்முடைய பிள்ளைகள் உம்முடைய ஆலயத்தில் சாட்சியாய் தாவீதை போல சொல்ல
நீங்க கிருபை செய்ய வேண்டும் என்று, நீங்க இரக்கம் செய்ய வேண்டும் என்று இரட்சகர் வழியாய் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். யாவரும் அமர்ந்து கொள்ளலாம். கர்த்தருடைய நல்ல நாமத்தில் இந்த நாளிலும் கூட சில அறிவிப்புகளை நான் உங்களுக்கு அறிய தந்து ஆண்டவருடைய ஆராதனைக்குள்ளாக உங்களை வழிநடத்த நான் வாஞ்சிக்கிறேன். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் இம்மட்டும் நடத்தினார், இனியும் நடத்த வல்லமையுள்ளவராக இருக்கிறார். இந்த நாளிலும் கூட நம்முடைய பிள்ளைகளுக்காக அநேகம் பேர் ஜெபித்து கொண்டும் உதவி கொண்டும் இருக்கிறீர்கள். மனதார நான் உங்களை வாழ்த்துகிறேன், ஸ்தோத்தரிக்கிறேன். இந்த மாதங்களும் அடுத்த மாதங்களும் நமக்கு தொடர்ச்சியாக கல்விக்கு தேவையாக இருக்கின்ற ஒரு மாதமாக இருக்கிறபடினாலே தொலைக்காட்சி நிகழ்ச்சியில் கூட நாங்கள் லேட்டஸ்ட் ஸ்லோரிங்கில் போட்டிருக்கிறோம். தேவை இருக்கிறது, எத்தனை மாணவிகளுக்கு என்னங்கிறத வாட்ஸ்அப்பில் அனுப்பி கொண்டிருக்கிறோம். இதை பார்த்து நீங்கள் உதவ அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறேன். ஏன்னா கல்வி கொடுப்பதும் நம்முடைய ஊழியத்தில் சத்தியம் கொடுப்பது தான் மிகப்பெரிய பணியாக எனக்கு, நான் சிறு வயது காலத்திலேருந்து, நான் படிக்கிற காலத்திலேருந்து எனக்கு படிப்புக்கு எங்கள் அம்மா அப்பா கொடுக்குற காசு கூட நான் மற்ற பிள்ளைகளுக்கு படிப்புக்கு கொடுத்துருக்குறேன். அதை என்னோட படித்தவர்களுக்கு தெரியும், பழைய ஃப்ரெண்ட்ஸுகளுக்கு தெரியும். உண்மையாக நான் சொல்கிறேன். ஆகையினால் அந்த தாகத்தில் தான் இந்த ஊழியத்தை நம்ம இப்போ உருவாக்கினோம், செய்து கொண்டிருக்கிறோம். ஆகையினால இந்த கல்விக்கான தேவைகள் இந்த 2 மாதங்களும் உங்கள் பிள்ளைகளுக்கு இருக்கும். நிச்சயமாக நான் மறுக்கிறதற்கு இல்லை. உங்கள் பிள்ளைகளுடைய தேவைகளையும் கர்த்தர் சந்திப்பார். ஆனால் அதை விட உங்கள் பிள்ளைகளைப் போல மற்ற பிள்ளைகளை நாம் தாங்குவது நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்ற கடமை என்பதை அறிந்து நீங்கள் உதவி செய்ய ஜெபிக்க அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறேன். இந்த நாட்களில் நம்முடைய நிறுவனத்தின் சார்பாக நம்முடைய நிறுவனத்தில் ஒரு பெண் பிள்ளைக்கு வருகின்ற ஆகஸ்ட் மாதம் முதல் அல்லது 2வது வாரத்தில் நம்ம ஒரு திருமணத்தை நடத்தலாம் என்று நினைக்கிறோம். 26 வயது பெண் பிள்ளை, முற்றிலும் தாய் தகப்பன் 2 பேருமே இல்லாத ஒரு பெண். நல்ல கவனிங்க, முற்றிலும் தாய் தகப்பன் இல்லாத பிள்ளை. நம்முடைய நிறுவனத்தில் அப்படிப்பட்ட பிள்ளைகளை தான் படித்து உருவாக்கி கொண்டிருக்கிறோம். உங்களுக்கெல்லாம் தெரியும். அந்த பிள்ளைக்காக நீங்கள் தொடர்ந்து ஜெபித்துக் கொள்ளுங்கள். திருமண தேதி வந்தவுடனே நிச்சயமாக சபையில் அறிவிக்கப்படும். உங்களுக்கெல்லாம் கூட தெரிந்தவங்களுக்கு இன்விடேஷன் கொடுக்கப்படும். அல்லேலூயா. ஜெபித்து கொண்டிருக்கிறோம், அலைன்ஸ் ஒழுங்கு பண்ணிட்டோம், ஜெபித்து கொண்டிருக்கிறோம். அதற்கு உண்டான திட்டங்களை தேவன் என்ன செய்யணும்? தரணும். அதற்கு ஒருவேளை பொருத்தனையாக நான் ஒரு ஏழை பிள்ளையுடைய திருமணத்தை தாங்கும்போது என் பிள்ளைகளுடைய திருமணத்தை கர்த்தர் நடத்துவார் ஐயா, என் பிள்ளைகளை ஆசீர்வதித்திருக்கிறார் ஐயா என்று சொல்லக்கூடியவங்க இருப்பீங்கன்னா கட்டாயம் அல்ல, விசனம் அல்ல, என்னோடு தொடர்பு கொள்ளுங்க. நம்ம பேசுவோம். வருகின்ற ஆகஸ்ட் முதல் அல்லது 2வது வாரத்தில் நாங்கள் வைப்பதற்காக பேசி கொண்டிருக்கிறோம். நீங்கள் இதற்காகவும் ஜெபித்துக்கொள்ள உங்களை அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறேன். 3வது ஞாயிற்றுக்கிழமை தோறும் நம்ம அரிசி மளிகை பொருட்கள் கொடுத்துட்ருக்குறோம். வாரம் சொல்லிகிட்டு இருக்கோம். இதில் இன்னும் ஒரு 13 குடும்பத்திற்கு தேவை இருக்குது. 60 குடும்பம் வரைக்கும் வந்துட்டு அப்படியே குறைஞ்சிருச்சு. ஆனால் தொடர்ந்து அவர்கள் தேவைகள் அதிகமாக தான் இருக்கே தவிர மக்கள் குறையலை. நான் கொடுத்துட்டதுனால நிப்பாட்டவும் முடியாது. இது தேவ தரிசனத்தோடு வைக்கப்பட்டிருக்கிற ஊழியம். அதனால் இது வரைக்கும் தடையில்லாமல் நடக்குது. இனியும் தேவன் நடத்துவதற்கு, ஏன்னா வேதத்தில் சொல்லப்பட்டிருக்க யாக்கோபு எழுதின நிருபம் 1வது அதிகாரத்தில் கடைசி வசனமாக நல்லா இருக்கும் பாருங்கள். கொஞ்சம் அந்த வசனத்தை எடுங்க பார்ப்போம். யாக்கோபு எழுதின நிருபம் 1வது அதிகாரம் கடைசி வசனம். திக்கற்றவர்களையும் விதவைகளையும் நினைக்கிறதே கரைப்படாத மாசில்லாத குற்றமில்லாத பக்தி அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. நீங்கள் கொஞ்சம் வீட்டில் இருக்கும்போது கூட படித்து பார்த்துக்கங்க. யாக்கோபு 1வது அதிகாரத்தில் இருக்குது. நீங்கள் அப்படிப்பட்ட பிள்ளைகளுக்கு உதவி செய்வது அது கரைப்படாத பக்தின்னு சொல்லியிருக்கு. அதனால் அந்த கரைப்படாத பக்திக்கு கர்த்தர் பார்க்கிற காரியத்திற்கு, ஏன்னா நன்மை செய்யும்படி திராணி இருக்கும்போது அதை செய்ய தகுந்தவர்களுக்கு செய்யணும் அப்படின்னு சொல்லி வேதம் நீதிமொழிகள் 3:27 நமக்கு சொல்லப்பட்டிருக்கு. அதனால் நீங்கள் கொஞ்சம் இந்த வசனங்கள் எல்லாம் பாருங்கள், படிச்சுட்டு கர்த்தர் சொல்லுகிறதன்படி நீங்கள் உதவிகளை செய்ய உங்களை அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறேன். ஒருவேளை ஒரு வாசம் நான் நேராகவே அத்தனை குடும்பத்துக்கு கொடுக்கலாமாயா, இல்லை ஒரு 10 குடும்பத்துக்குரியதை கொடுத்துட்டு நான் அனுப்பி வச்சுட்டு வந்து பார்த்து என்னால் என் கையினால் கொடுக்கலாமா அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்கன்னா தாராளமாக நீங்கள் சல்வேஷன் ஆஃப் இந்தியா மினிஸ்ட்ரி மதுரைன்னு அடிச்சிங்கனாலே எங்களுடைய ஆராதனை கூடாரம் தென்பலஜியில் அமைக்கப்பட்டிருக்கிறோம். அந்த கூடாரத்துக்கு உங்களை கொண்டு வந்து விட்டுரும். இல்லைன்னா என்கிட்ட கேளுங்க, நான் அட்ரஸ் தர்றேன். ட்ரெயின் டிக்கெட்லேருந்து எல்லா காரியங்களும் உங்களுக்கு என்ன அரேஞ்ச்மெண்ட்ஸ் பண்ணணுமோ அதை நான் பண்ண தயாராக இருக்கிறேன். அல்லேலூயா. அதே போல் 4வது சனிக்கிழமை ஒவ்வொரு மாதமும் அழகாக கர்த்தர் நடத்துகிறார். அருமையான சாட்சிகளை சொல்லிட்டு இருக்காங்க. நான் பிளைண்டாக இருக்கனால நான் இங்கேருந்து மாறி அங்கேருந்து அவங்கள அனுப்பி திருப்பி வீடியோ எடுத்து அதுக்கு ஒரு நேரங்களை நான் செலவு பண்ண விரும்புறதில்ல. ஆனால் அநேக சாட்சிகள் தான் இந்த ஊழியத்தை நடத்திட்டு இருக்கு. உண்மையாக அந்த கூட்டத்தை நடத்தணுங்கிற விசுவாசத்தை எனக்குள்ளே கொடுத்துட்ருக்கு. விடுதலையோடு ஆராதிக்கிறோம் நாங்கள். அது ரொம்ப சந்தோஷமாக நான் எக்ஸ்பெக்ட் பண்ண இப்போவும் என்னால் முடியுது. அதனால் சமயம் இருக்குமானால் நீங்களும் கூட ஏதாவது ஒரு 4வது சனிக்கிழமை ஆராதனையில் கலந்து கொள்ள உங்களை அன்போடு கூட நான் கேட்டுக்கொள்கிறேன். அல்லேலூயா. நல்லா தொடர்ந்து
இந்த ஊழியங்களுக்காக நீங்கள் ஜெபித்துக் கொள்ளுங்கள். தொலைக்காட்சி பணிகளின் தேவைகளுக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். நீங்கள் மதுரைக்கு கட்டாயமாக வாங்க. மதுரையில் வேறு ஏதாவது சமயமாக வரும்போது கூட விசிட் பண்ணுங்கள். நாம் பேசுவோம். அநேக காரியங்கள் உண்டு. கர்த்தருடைய ராஜ்யத்தை நாம் இணைந்து கட்டுவோம். ஊழியங்களில் தேவைகள் அதிகமாக உண்டு. பிள்ளைகள், ஸ்டாஃபுகள் எல்லாத்துக்கும் தேவைகள் உண்டு. ஒவ்வொரு காரியமும் நான் பாயிண்ட் அவுட் பண்ண விரும்பலை. ஜெபம் பண்ணுங்க. கர்த்தர் உங்களோடய பேசுவார். என்னை குறித்து உங்கள்கிட்ட பேசுவார். என்னுடைய ஊழியத்தை குறித்து உங்கள்கிட்ட பேசுவார். அதனால் ஜெபம் பண்ணுங்க. இப்போது நானும் கூட உங்களுக்காக ஜெபிக்க போகிறேன். கர்த்தர் அற்புதமாக இத்தனை மாதங்களும் இத்தனை வாரங்களும் நம்ம நடத்தி வந்திருக்கிறாங்க. அதற்கு நன்றி செலுத்தாமல் ஆராதிக்காமல் இருக்கவே முடியாது. ஆகையினால இந்த ஓய்வு நாளிலும் கூட நாம் கொஞ்ச நேரம் எல்லாரும் எழும்பி நின்று ஆண்டவரை துதிக்க போகிறோம், ஸ்தோத்திரிக்க போகிறோம், ஆராதிக்க போகிறோம். அவர் செய்த நன்மைகளை, அவர் நம்ம பாதுகாத்த கிருபையெல்லாம் நினைக்காம நம்மளால் இருக்கவே முடியாது. அவருடைய வேத வசனம் சொல்லுகிறது இப்படியாக, இமைப்பொழுது கைவிட்டாலும் உருக்கமான இரக்கங்களிலே என்ன செய்திருக்கிறாரு? அணைத்து கொண்டிருக்கிறார். இன்னும் சங்கீதக்காரன் சொல்லுவான், அந்த ஏழை கூப்பிட்டான், கர்த்தர் எல்லா இடுக்கண்களுக்கும் அவனை என்ன செய்வானா? நீங்களாக்கி தப்புவித்தார் என்று பார்க்கிறோம். அழகா தப்புவித்துட்டு இருக்கிறார். எத்தனை பாராட்டம், எத்தனை காரியங்களில் பிசாசு நம்மளை மாய்மாலமா தந்திரமா விழ பண்ணிட்டு இருக்கிறான். இதுல எல்லாவற்றிலும் விழாம காக்கிறது எதுன்னு பார்த்தீங்கன்னா அவருடைய கிருபை மட்டும்தான். அல்லேலூயா. அந்த கிருபையை நம்ம இன்னைக்கு கூட இந்த ஓய்வு நாளை கொடுத்த கிருபையை, இந்த நாளில் நம்ம நடத்த போகிற கிருபையை, புதிய வாரம் ஒரு ஆசீர்வாதமாய் மாறப்போகிற கிருபையை நம்ம நினச்சி இன்னும் கூட அவருடைய கிருபையால் நிலை நிற்பேன் அப்படின்னு சொல்லி ஒரு உறுதியும் ஒரு தீர்மானத்தை நம்ம எடுக்க போகிறோம். யாராரு கூடயே நம்ம சத்தியம் பண்ணுவோம், யாராரு கூடயே நம்ம உடன்படிக்கை ஏற்படுத்துவோம், யாராரு கூடயே நம்ம அக்ரிமெண்ட் போடுவோம். ஆனால் தேவனோடு நம்ம என்ன செய்யறது இல்லை? உடன்படிக்கை ஏற்படுத்துறது இல்லை. இன்னைக்கு காலையில் நம்ம சொல்லுவோமா, ஆண்டவரே இது வரைக்கும் உங்கள் கிருபையால் நின்னேன், இனிமேலும் நான் உங்கள் கிருபையால் நிற்க போகிறேன், இப்போவும் உங்களுடைய கிருபையை நான் நினைச்சிருக்கிறேன், அதனால் அந்த கிருபையால் நிலை நிற்க எனக்கு கிருபை கொடுத்ததுக்காக நமக்கு நன்றின்னு சொல்லி கிருபையால் நிலை நிற்கிறோம். ஆமென். எல்லாரும் சேர்ந்து பாடுமா? தேவ கிருபையால் நிலை நிற்கிறோம். அல்லேலூயா. ஆமென். எல்லா கைகளை தட்டி அவருடைய கிருபை நடத்தலைன்னா நீங்க பாட வேணாம். அவர் கிருபை பாதுகாக்கலைன்னா உங்களை பாட வேணாம். அவர் கிருபை உங்களுக்கு சுகம் தரலைன்னா பாட வேணாம். அவர் கிருபை உங்களை ஆசீர்வதிக்கலைன்னா பாட வேணாம். ப்ளீஸ் எல்லாரும் பாருங்க, அவருடைய கிருபை இருக்கும். எந்தெந்த இடத்துல எல்லாம் நீங்க கிருபையினால் மீட்கப்பட்டிருக்கீங்கிறத அப்படி நினைச்சு பாருங்க. உங்களால பாடாம இருக்க முடியாது. நிச்சயமா சொல்றேன், ஒரு மனுஷனுக்கு கிருபை இல்லாம நிக்கவே முடியாது. இந்த ஆராதனைக்கு நீங்க வந்திருக்கிறது கிருபை, கலந்து கொண்டிருக்கிறது கிருபை, தொலைக்காட்சியில பார்க்கிறது கிருபை, இப்பவும் இவர் இசை வாசிக்கிறது கிருபை, நான் பாடுறது கிருபை, நிக்கிறது கிருபை, எல்லாம் கிருபை தான், எல்லாம் கிருபை தான். பாடுமா? ஆமென். எஸ். கிருபையால் நிலை நிற்கிறோம். பாடுங்க. தேவ கிருபையால் நிலை நிற்கிறோம். எல்லாரும் வாயை திறந்து சொல்லுங்க. கிருபையால் நிலை நிற்கிறோம். தேவ கிருபையால் நிலை நிற்கிறோம். கிருபை. எல்லாரும் 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 கிருபை கிருபை. வாயை திறந்து கிருபை. வேணும்னா கேட்கணும். வீட்டுல சொல்லுவாங்களா, வேணும்னா கேட்கணும். சும்மா உட்கார்ந்திருந்தா எனக்கு என்ன தெரியும் அப்படின்னு சொல்லுவாங்களா, அது மாதிரி கிருபை வேணும்னா கேட்கணும். சொல்லுங்க. கிருபையால் நிலை நிற்கிறோம். ஆமென். உங்க கிருபையால் நிலை நிற்கிறோம். இயேசுவே, தேவ கிருபையால் நிலை நிற்கிறோம். கிருபை பாடுங்க. கிருபை 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 கிருபையால் நிலை நிற்கிறோம். ஸ்டாண்ட்ஸ் எடுத்துக்கங்க. தேவ கிருபையால் நிலை நிற்கிறோம். கிருபையால் நிலை நிற்கிறோம். அவர் உங்களை நிக்க வச்சிருக்கிறாரு, நிலைக்க வைத்திருக்கிறாரு, இன்னைக்கும் சிறப்படுத்த போறாரு. அது உங்க கிருபை. இந்த இடத்துக்கு உங்களை பேர் சொல்லி கொண்டு வந்திருக்கிறாரு. பெரிய மனுஷனா இத்தனை வயசு வரைக்கும் உங்களை பாதுகாத்திருக்கிறாரு. உங்க கிருபை. திறந்து பாடுங்க. பெரியவனாக்கியது உங்க கிருபை. கிருபை கிருபை. எல்லாரும் எல்லாரும் எல்லாம் கிருபை 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 கிருபை. கிருபையால் நிலை நிற்கிறோம். தேவ கிருபையால் நிலை நிற்கிறோம். வாயை திறந்து கிருபையால் நிலை நிற்கிறோம்.
வர வேணுமா? வல்லமை வேணுமா? உங்களுக்கு அந்த நித்தியத்தை பார்க்கணுமா? வாயை திறந்து சகோதரரோடு சேர்ந்து பாடுங்க. உங்க கிருபை நித்தியத்தில் சேர்ப்பது உங்க கிருபை. என்ன நீதிமான சபைக்குள்ள கொண்டு வந்திருக்கிறது உங்க கிருபை. நித்தியத்தை சேர்க்க போகிறது உங்க கிருபை. கிருபை 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 கிருபை. வாயை திறந்து கிருபை 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 கிருபை. கிருபையால் நிலை நிற்கிறோம், தேவ கிருபையால் நிலை நிற்கிறோம். ஓரி பால சந்தரபா எல்லா கிருபையும் இப்ப தேவனிடத்துல கேட்கும் போது உங்க மேல சுத்தம் வைத்து உங்க மேல இறக்கம் வச்சு இதுவரைக்கும் நடத்தினவர் இனி நடத்த வல்லமையுள்ளவராய் கட்டுக்களை உடைச்சு கொண்டு இருக்கிறார், காயங்களை மாற்றிக் கொண்டிருக்கிறார். ஆமென். சொல்லுங்க எல்லாம் வாயை திறந்து. காயங்களை கட்டியதும் உங்க கிருபை 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 கிருபை. அல்லேலூயா. கிருபை 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 கிருபை. கிருபையால் நிலை நிற்கிறோம், தேவ கிருபையால் நிற்கிறோம். இயேசுவே கிருபையால் நிலை நிற்கிறோம், தேவ கிருபையால் நிலை நிற்கிறோம். வல்லமையை அளித்தது உங்க கிருபை, வரங்களை போட்டது, வரங்களை கொடுத்தது உங்க கிருபை. கேட்டா இன்னைக்கு ஊழியக்காரர்களுக்கு மட்டுமல்ல, ஸ்டேஜில பாடிக்கொண்டிருக்கிறவர்களுக்கு மட்டுமல்ல, அவர் பட்சபாதம் இல்லாமல் கொடுக்கிற தேவனாக இருக்கிறபடியால் இன்றைக்கும் விசுவாசிக்கிற உங்களுக்கு, அவர் கிருபையை வாஞ்சிக்கிற உங்களுக்கு கொடுக்க வல்லமை உள்ளவராக இருக்கிறார். எல்லாம் வாயை திறந்து இன்னொரு முறை வல்லமையை பத்தி பாடுமா? கிருபை கிருபை. வல்லமையை கொடுத்தது உங்க கிருபை, வரங்களை கொடுத்ததும் உங்க கிருபை, வல்லமையை அளித்தது உங்க கிருபை. சொல்லுங்க. வரங்களை கொடுத்ததும் உங்க கிருபை 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 கிருபை. எல்லாம் வாயை திறந்து சொல்லுங்க. இப்போ உங்க கிருபையை, அவர் தருகிற கிருபையை இந்த ஆலயத்துல நிக்கிற நீங்க, இந்த ஊழியத்தை பார்க்கிற நீங்க சுமந்தரிக்காம போகவே முடியாது, போகவே கூடாது. ஆண்டவரே, நான் அப்படித்தான் ஒவ்வொரு நாளும் ஜெபம் பண்ணுவேன். ஆண்டவரே, எங்கேயோ கிடந்த பாவ சேற்றில விழுந்து கிடந்த பாவியாகவே வாழ்ந்து கொண்டிருந்த என்னையும் கூட நேசித்து உம்முடைய கிருபையினால் நடத்தி, உம்முடைய கிருபை உள்ள உம்முடைய கிருபையினாலே வல்லமைகளை கொடுத்திருக்கிறீரே, அதற்காக உமக்கு நன்றி அப்பா. அதே கிருபை, அதே அபிஷேகம், அதே இரக்கம் ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் ஊற்றும்னு சொல்லியிருக்கேன். ஆண்டவர் செய்திருக்கிறார். பாடுங்க. தாருமே தேசத்தை உமக்காக கலக்கிட, தேசத்தை கலக்குவதற்கு அவருடைய வல்லமை வேணும்னா நீங்க வாயை திறந்து கேட்கணும். அபிஷேகம் வேணும்னா நீங்க வாயை திறந்து நாளில் செய்தது போல இந்த நாளிலும் நாவுகள் பொழிந்திடுமே. பெந்தேகோஸ்தே நாளில் செய்தது போல அக்கினியின் நாவுகள் பொழிந்திடுமே. அப்போஸ்தல நாட்களில் செய்தது போல இன்றும் செய்ய வேண்டுமே. எங்களுக்கு அப்போஸ்தல நாட்களிலே அன்னைக்கு என்ன நடந்தது போல ஆமென் இன்றும் செய்ய வேண்டுமே. வல்லமை 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 தாருமே, தேசத்தை உமக்காக கலக்கிட அபிஷேகம் அபிஷேகம் தாருமே. உமக்காக எழும்பிட வல்லமை வல்லமை தாருமே. அவருடைய கிருபை இல்லைனா இந்த பலவீன பாண்டம் ஒண்ணுமே செய்ய முடியாது. இப்போ சொல்லுங்க, அவருடைய வல்லமைக்காக, அவருடைய அபிஷேகத்திற்காக, அவருடைய கிருபைக்காக காத்திருக்கும் போது தேசத்தை அசைக்கிற வல்லமை ஓ எங்கள் மேலே, ஓ அக்கினியினாலில் எஸ் எங்கள் மேலே எல்லா வாயை திறந்து ஊற்றிடுமே உன் வல்லமையை. இந்த நாளில் எங்கள் மீது வல்லமையோடு ஊற்றிடுமே வல்லமையை. இந்த நாளில் மேலே ஊற்றிடுமே அக்கினியை.
அக்கினி ஊற்றுகிற இந்த தேவனாக நாளில் எங்கள் மீது இருக்கிறார். வல்லமையோடு இன்றைக்கு அந்த அனல் உங்கள் மேலே பற்றி எரிய வேண்டும் என்றால் நீங்க தான் வாயை திறந்து கேட்கணும். தேசத்தை கலக்கணும். இன்னைக்கு தேசம் பயங்கரமான இருளிலே கொடிய பிசாசின் பாடுகளுக்குள்ளே போய் கொண்டிருக்கிறது. அதற்கு யார் போக முடியும்? ஆண்டவரை அறிந்த பிள்ளைகள், அவருடைய கிருபையை பெற்ற பிள்ளைகள், அவருடைய இரக்கத்தை பெற்ற பிள்ளைகள் தான் போகணும். ஆகையினால எனக்குள்ளே போற்றப்பட்டிருக்கிற வல்லமை, எனக்குள்ளே ஊற்றப்பட்டிருக்கிற அபிஷேகம், எனக்குள்ளே ஊற்றப்பட்டிருக்கிற அக்கினி தேசத்தை கலக்குவதற்கு, தேசத்தில் ஒரு கூட்ட மக்களை உமக்கென்று ஆதாயப்படுத்துவதற்கு, தேசத்தில் ஒரு கூட்ட மக்கள் விடுதலை பெறுவதற்கு ஓ எனக்குள்ளே தாரும், எனக்குள்ளே தாரும் சொல்லி கேளுங்க. ஹல்லேலூயா. அபிஷேகம் அபிஷேகம் ஊற்றுமே அனல் கொண்டு உமக்காய் எழும்பிட. எல்லாம் சொல்லுங்க. வல்லமை வல்லமை தாருமே. தேசத்தை கலக்குவதற்கு நீங்களும் நானும் தான் போகணும். தேசத்தை ஆமென் 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 ஆமென். ஏன் கலக்கணும்? சத்துரு கட்டி வச்சிருக்கிறான் பலவிதமான மாய்மாலமான தந்திரமான காரியங்களை கொண்டு வந்து. அந்த அக்கினி உள்ள பிள்ளைகள், அபிஷேகம் உள்ள பிள்ளைகள் நீங்க தான் எழும்பி நின்று ஜெபிக்கிற பாக்கியத்தை பெற்றிருக்கிறோம். அன்றைக்கு ஒரு கூட்ட மக்கள், இஸ்ரேல் ஜனங்கள் எழும்பின போது அன்றைக்கு பெலிஸ்தியர் கூட்டம் வந்தது. ஐயோ, இத்தனை நாட்களும் இல்லாத ஒரு பாடுகளும் போராட்டங்களும், இப்படிப்பட்ட சத்தம் கேட்கிறது என்ன என்று சொல்லி பயந்து போனாங்க. இன்னைக்கு அப்படிப்பட்ட வல்லமை உங்களுக்குள்ள தர ஆண்டவர் உங்களுக்கு கிருபையை தர வாஞ்சிக்கிறார்னா நீங்களும் வாயை திறந்து சொல்லணும். வல்லமை 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 எனக்குள்ள தாருன்னு சொல்லி கேட்கும்போது அவர் உங்களுக்கு தந்து உங்களை அபிஷேகத்தில் நிரப்பி அப்படியே அக்னிமயமான தேவன் உலாவி நீங்களும் எழும்பி பிரகாசிக்கிற ஒரு அக்னியாய் மாற்றி உங்களுக்குள்ள இருக்கிற கலக்கம், போராட்டம் எல்லாவற்றையும் எடுத்து போடுவார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அத்தனை பேர் கரங்களை தட்டி சொல்லுங்க. உங்க கிருபை இதுவரைக்கும் நடத்துச்சு, உங்க வல்லமை இதுவரைக்கும் நடத்துச்சு, உங்க அக்னி அபிஷேகம் என்ன மூடிச்சு பாதுகாத்துச்சு. இப்போதும் தேசத்தை கலக்குவதற்கு இன்னும் நான் எழும்பி பிரகாசிக்கிற ஒளியா மாறணும்னு சொல்லி எல்லா ஆண்டவரை நோக்கி அப்படியே கேளுங்க கேளுங்க கேளுங்க. கர்த்தர் கொடுப்பார். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. என்னை நடத்தினார் அவர் நல்லவர், இயேசுவே கிருபை என்றும் உள்ளது. வாய் திறந்து பாடுங்க, வாய் திறந்து பாடுங்க. என்னை நடத்தினார் அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. முன் சென்றாரே அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. உங்களுக்கு முன்னாடி அப்படியே கடந்து வந்து கொண்டிருக்கிறார். அவர் சொன்ன வார்த்தை மோசே கிட்ட, எவன் மேல் கிருபையா இருக்கிறேனோ அவன் மேல் கிருபையா இருக்கிறேன் என்று சொன்னார். எவன் மேல் இரக்கமா இருக்கிறேனோ அவன் மேல் இரக்கமா இருக்கிறேன் சொன்னார். வாய் சொல்லுங்க, வாயை திறந்து சகோதரன் பாட பாட அப்படியே ரிசீவ் பண்ணி சொல்லுங்க. அவர் கிருபை. ஆமென். எத்தனை வியாதியிலிருந்து உங்களை பாதுகாத்திருக்கிறார், எத்தனை கடன் பாரத்திலிருந்து உங்களை பாதுகாத்திருக்கிறார், எத்தனை அலுவலகத்தில் இருக்கிற பிரச்சனையிலிருந்து பாதுகாத்திருக்கிறார், எத்தனை பலகீனங்கள்ல உங்களை பாதுகாத்திருக்கிறார். எல்லா ஆண்டவரும் இன்னைக்கு சொல்லுமா? ஆமென். என்னை நடத்தினார் அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. ரிபல சுந்தர பியரானா. என்னை நடத்தினார் நடத்த வல்லமை உள்ளவர், இன்றும் கூப்பிடுகிற யாவரையும் நடத்த வல்லமை உள்ளவர் என்று தேட நம்பிக்கை தைரம் ஈந்தாரே கிருபை என்றும் உள்ளது. இட நம்பிக்கை உங்களுக்கு கொடுத்து இப்ப கூட நீங்க பேசினா அவரு உங்களுக்கு தைரியத்தை கொடுத்து மீட்டுக் கொள்வதற்கு ஆயத்தம் தான். ஆனா அவர் கிருபையை தெரிஞ்சு கூட புரிஞ்சு கூட இன்னும் நம்ம பாடாம இருக்கிறோம். அவர் நல்லவர், அவர் வல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. எல்லாம் சொல்லுங்களேன். அவர் நல்லவர், அவர் வல்லவர், அவர் கிருபை. எல்லாம் சொல்லுங்க. அல்லேலூயா. அவர் நல்லவராக வல்லவராக இருக்கிறார். அவருடைய கிருபை இதுவரைக்கும் என்ன நடத்தி இருக்கிறது, இதுவரைக்கும் என்ன பாதுகாப்பு கொடுத்திருக்கிறது, இதுவரைக்கும் எனக்கு அக்னியினாலே அபிஷேகத்தினாலே என்ன நடத்தி இருக்கிறது.
இப்பவும் அவர் பட்சிக்கிற அக்னியா இருக்கிறபடினால அவரை நான் அதிகமாய் துதிப்பேன், ஸ்தோத்தரிப்பேன். என் கடன் பாரத்தில் என்ன அவருடைய கிருபை நடத்தும். என் பலகீன நேரத்தில் அவருடைய கிருபை எனக்கு நடத்தும். என் பிள்ளைங்களுக்கு இப்போ நான் தேடிக்கிட்டு இருக்கிறேன் அப்பா ஸ்தோத்திரம், அலைன்ஸ் காரியங்களில் அவருடைய கிருபை ஏற்ற துணையை கொடுக்கும். நான் சந்தித்துட்டு இருக்கிற அக்கத்தில் இருக்கிற பக்கத்தில் இருக்கிற பிரச்சனைகள் எல்லாம் அவருக்கு தெரியும். அவர் கிருபை மேற்கொள்ளும்படி கிருபை செய்யும்னு சொல்லுங்க. அவருடைய கிருபை உங்களுக்கு ஏற்ற நேரத்தில் உதவி செய்யும். ஹல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஒரு வரி மட்டும் பாடுமா. ஏற்ற நேரம் எனக்கு உதவி செய்த கிருபை, சொந்து போன நேரம் என்னை தாங்கிக் கொண்ட கிருபை, கிருபையே. எல்லாம் சொல்லி முடிப்போமா? கிருபையே, கிருபையே, தேவ கிருபையே. நீங்க கேட்கும்போது நான் சொல்றேன், விசுவாசத்தோடு சொல்றேன், அனுப்பப்பட்டவனாய், அழைக்கப்பட்டவனாய், தெரிந்து கொள்ளப்பட்டவனாய், நாள்தோறும் அவருடைய கரத்திலிருந்து ரிசீவ் பண்ணவனா சொல்றேன். எதிலெல்லாம் அவருடைய பாதுகாப்பு வேணும்னு நினைக்கிறீங்களோ, எதிலெல்லாம் அவர் உங்களுக்கு விடுதலை தரணும்னு நினைக்கிறீங்களோ, எதிலெல்லாம் நீங்க சோர்ந்து போயிருக்கிறேன்னு நினைக்கிறீங்களோ, எதிலெல்லாம் நீங்க தள்ளப்பட்டிருக்கிறேன்னு ஃபீல் பண்றீங்களோ, எதிலெல்லாம் நீங்க ஒதுக்கப்பட்டிருக்கிறேன்னு நினைக்கிறீங்களோ, அதிலெல்லாம் கர்த்தர் இந்த நாளில ஒரு பெரிய கிருபையை கொடுக்க போறார். அவர் கிருபை உள்ள தேவன், அவர் கிருபை உள்ள தேவன், அவர் கிருபை உள்ள தேவன். ஐயா, இப்படி கூட நான் சொல்றேனே, இத்தனை வருஷம் எங்கெங்கயோ இருந்து உங்களை போல உள்ளவங்களை எழுப்பி கொடுத்து நடத்தின கிருபை, எத்தனையோ பேர் எங்கெங்கயோ இருந்தவங்களை இந்த சபைக்கு கொண்டு வந்து சேர்த்திருக்கிற கிருபை, நீங்க பிரிஞ்சிருக்கிற காரியம், நீங்க கலங்கி இருக்கிற காரியம், நீங்க கண்ணீர் வடிக்கிற காரியம் நடத்துவார்னு விசுவாசித்தீங்கன்னா, நடத்துவார்னு சொல்லி அப்படியே நடத்துகிற தேவனை நோக்கி இப்பவும் உதவி செய்வதற்கு உங்க கிருபை குறுகி போகலப்பா, நான் பார்க்கிறேன்ப்பான்னு சொல்லுங்களேன். அந்த கிருபை நடத்தும்யா. ஹல்லேலூயா. கிருபையே, 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 தேவ கிருபையே. கிருபையும் இரக்கம் நிறைந்த நல்ல ஆண்டவரே, உம்முடைய கிருபையினாலே நிலைநிறுத்து இன்று வரைக்கும் நீர் பேர் சொல்லி அழைத்ததை, இன்று வரைக்கும் வரங்களை கொடுத்ததை, வல்லமை அளித்ததை நாங்கள் பாடும்படி கிருபை தந்திருக்கிறேன். இப்பொழுதோ அந்த கிருபையை என் மேல் பொழிய பண்ணும், என் மேல் அபிஷேகம் வேண்டும், என் மேல் அக்கினியை போடும். என் குடும்பத்துக்கும் கண்ணீர் துடைக்க வரட்டும், என் குடும்பத்துக்கும் ஒரு நல்ல ஆலோசனை உம்முடைய கிருபையினால கிடைக்கட்டும். என் குடும்பத்தில் நடக்காத காரியங்கள், கிடைக்காத காரியங்கள் உம்முடைய கிருபையை நம்பும் போது, வாஞ்சிக்கும் போது கிடைக்கும் அப்படின்னு சொல்லி உம்முடைய கிருபை உள்ள நாமத்தை, உம்முடைய கிருபை உள்ள நாமத்தை எத்தனை பிள்ளைகள் இந்த காலை வேளையில கிருபை நேரத்தில் ஓய்வு நாளிலே வாஞ்சித்தார்களோ அப்பா, உம்முடைய கிருபை இத்தனை நாட்கள் இந்த ஆலயத்துக்கும் ஊழியத்துக்கும் தந்ததை போல ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் தந்து, பிரதர் கர்த்தர் என்ன கிருபையா நடத்தினாங்க, பிரதர் கர்த்தர் என் தேவைகளை கிருபையா சந்திச்சாங்க, பிரதர் கர்த்தர் கிருபையா என் பிள்ளைகளுக்கு திருமணத்தை ஒழுங்கு பண்ணாங்க, பிரதர் கர்த்தர் என் பிள்ளைகளுக்கு கிருபையா கர்ப்பத்தின் கனியை கொடுத்தாங்க பிரதர் சாட்சி சொல்லி உம்முடைய நாமத்தை துதிக்க நீங்க கிருபை செய்யுங்கப்பா. அப்பா, நான் ஆசையோடு உம்முடைய கிருபை இப்போ உம்முடைய பிள்ளைகள் மேல வைக்கிறேன் ஐயா, வாஞ்சிக்கிறேன் ஐயா, கிடைக்கணும்னு. ஒரு பிள்ளை கூட கெட்டு போறதை நீங்க விரும்ப மாட்டீங்க, ஒரு பிள்ளை கூட அனல் இல்லாம இருக்கிறத விரும்ப மாட்டீங்க. ஒன்று அனலாயிரு குளிராயிருன்னு சொல்லி எங்களை பார்த்து தைரியப்படுத்த நம்முடைய கிருபை உள்ள வார்த்தை. இன்னைக்கு அந்த கிருபையை வாஞ்சிக்கிற பிள்ளைங்க சோர்ந்து போக கூடாதுப்பா. உடைய கிருபை சூழ்ந்து கொள்ளணும்பா, சுகம் தரணும்பா, சாட்சி நான் கேட்கணும்பா, உம்மை துதித்து நன்றி செலுத்தணும்பா. அந்த கிருபை இந்த பலகீனத்தை நடத்துது, என்னை நடத்துன்னு சொல்லி உம்முடைய பலத்தை நம்புகிற பிள்ளைகளுக்கு உடைய கிருபை உள்ள வார்த்தையும் கூட இப்பொழுதும் கடந்து வரட்டும். அந்த கிருபை நடத்தட்டும்பா. தொடர்ந்து அப்படியே நீர் செய்ய போவதற்காக எமக்கு நன்றி செலுத்துகிறேன் ஆண்டவரே. ஒவ்வொரு நாளும் உம்முடைய கிருபையினால் நிலைநிறுத்தி இருக்கிறீங்க. இந்த நாளிலும் மீதியான வேளையில உடைய வார்த்தையின் வேளையில உடைய கிருபை மாத்திரம் நிலைநிறுத்த வேண்டும் என்று பார்க்கிற ஜனங்களுக்கும் கலந்து கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்கும் அது ஆசீர்வாதமாய் மாற வேண்டும் என்று என்னையும் வந்திருக்கிற பிள்ளைகளையும் தாழ்த்தி உடைய சமூகத்தில் ஒப்புக் கொடுக்கிறேன். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்யும் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். யாவரும் அமர்ந்து கொள்ளலாம். இந்த நாளிலும் கூட எவ்வளவோ நாம துதித்தாலும் ஜெபித்தாலும் ஆண்டுடைய
வார்த்தையை நாம் கேட்க போகிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா. தொலைக்காட்சியிலும் யூடியூப்பிலும் சபையிலும் இணைந்து கொண்டிருக்கிறவங்க யாவரையும் இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நல்ல நாமத்தில் வாழ்த்துவதிலும் உங்களுக்காக நான் ஜெபிப்பதிலும் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாளிலும் கூட ஒரே ஒரு சிறிய அறிவிப்பை நான் உங்களுக்கு சொல்லி ஆண்டவருடைய வார்த்தைக்கு நேராக கடந்து போகிறேன். ஒரு முற்றிலும் தாய் தகப்பன் இல்லாத அருமையான பெண் பிள்ளைக்கு வருகின்ற ஆகஸ்ட் மாதத்தில் முதல் 2 வாரத்திற்குள்ளாக ஒரு திருமணத்தை நடத்த வேண்டும் என்று நாம் கர்த்தருக்குள் தீர்மானித்து ஜெபித்து கொண்டிருக்கிறோம். அலைன்ஸ் ஒழுங்கு செய்யப்பட்டு விட்டது. பிற காரியங்கள் இன்னும் ஒழுங்கு செய்யப்பட வேண்டும். இதற்காய் நீங்கள் ஜெபியுங்கள். பாரம் இருந்தால், கட்டாயமல்ல, விசனமாய் அல்ல, பாரம் இருந்தால் எங்களோடு கூட நீங்கள் தொடர்பு கொள்ள உங்களை அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறேன். இந்த நாளில் ஆண்டுடைய வார்த்தை என்ன வைக்கலாம், என்ன சொல்லலாம் அப்படின்னு ஆண்டுடைய பாதத்தில் நான் காத்திருந்தேன். நீங்கள் என்ன பார்க்குறீங்க, எந்த சூழ்நிலையில் நான் இருக்கேன், என் மூக்கு, கண்ணு, காது, என் வாயெல்லாம் நீங்கள் கவனித்து பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் ஒரு செகண்டு கூட சரியான பொசிஷனில் இருக்கான்னு எனக்கே தெரியல. அப்படியே ஆடிக்கிட்டே போடிக்கிட்டே போகும். இந்த பலகீனத்தின் மத்தியிலும் கூட அவருடைய வார்த்தையை பல மணி நேரம் காத்திருந்து அதை நல்லா வாசித்து என் காதில் கேட்டு ஆண்டவரோடு பேசி, நான் மறந்தாலும் நீங்கள் எனக்கு மறக்காமல் அதை எடுத்து கொடுக்கணும்னு சொல்லும்போது அவர் கொடுக்கிறார், நான் பேசுகிறேன். கர்த்தர் வைக்க சொன்ன வார்த்தை ரொம்ப ஹார்டாக ரொம்ப போயிட்டே இருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு ஃபீலிங் எனக்குள்ளே வந்துச்சு. ஆண்டவர்கிட்ட கேட்டேன், ஆண்டவரே கொஞ்சம் இந்த காலத்துக்கு இந்த நாட்களில் என்ன தேவை, எனக்கு திரும்ப நல்லா பேசுங்க, என் கூட தெளிவாக பேசுங்க, எனக்கு தேவையான வார்த்தைகள் கொடுங்க அப்படின்னு. திரும்ப ஆண்டவர் என்ன சொல்றாரு, என்னால் பிறந்த மனுஷன் ஜெயத்தை பெறுவான் அப்படின்னு வேதம் சொல்லியிருக்கு. என்னுடைய வார்த்தை பொய் இல்லை, ஆனால் குறைவுகள் நிறைய இருக்கேப்பா அப்படின்னு சொல்லிட்டு தேவையான ஒரு காரியத்தை இந்த நாளில் நமக்கு சொல்ல சொல்லியிருக்கிறாங்க. அதையே நான் இந்த நாளில் வைக்க விரும்புகிறேன். வாசிக்கலாம். 1 யோவானுக்கு எழுதின புஸ்தகம், 1 யோவானின் புஸ்தகம் 5வது அதிகாரம் 4வது 5வது வசனத்தை நாம் நிறுத்தி நிதானமாக வாசித்துக் கொள்வோம். யூடியூப்பில் தொலைக்காட்சியில் பார்க்கிறவங்க இதை கட்டாயமாக நோட் பண்ணி வைத்து தியானிக்க உங்களை அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறேன். வாசிக்கலாம். 1 யோவான் 5வது அதிகாரம் 4-5 வசனத்தை வாசிக்க கேட்போம். தேவனால் பிறப்பதெல்லாம் உலகத்தை ஜெயிக்கும். இன்னைக்கு நம்ம கிறிஸ்தவ வாழ்க்கையில நிறைய பேர் தோல்விகளோடு இருக்கிறோம். ஆனா ஆண்டவருடைய வேதம் சொல்கிறது, தேவனால் பிறக்கிறது எல்லாம் உலகத்தை ஜெயிக்கும். அப்ப கொஞ்சம் கேள்வி நமக்குள்ளே வரும், ஐயோ என்ன பிரதர் இப்படி சொல்றாரு, நம்ம ஞானஸ்தானம் எடுத்துட்டோம், தேவனுக்குள்ள இருக்கிறோம், நிக்கதேம்பு கேட்ட மாதிரி நம்மளும் கேட்க முடியாது. ஆனால் தேவனால் பிறந்ததெல்லாம் உலகத்தை ஜெயிக்கணும், நான் ஏன் இன்னும் ஜெயத்தை பெறல? அடுத்த பாயிண்ட் இருக்கு, வாசிங்க. நம்முடைய விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். ஆமென். உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். அதான் காரணம். தேவனால் பிறந்திருக்கிறோம், உண்மைதான். நம்முடைய விசுவாசம் இன்றைக்கு எப்படி இருக்கிறது? அதான் ரொம்ப கேள்விக்குறியா இருக்கு. வேதத்தில் இந்த வசனம் உறுதிப்பட்டிருக்கு. யாருடைய வாழ்க்கையில அப்படின்னு ஒரு லிஸ்ட் எடுத்தோம்னா, யாக்கோபு 2வது அதிகாரத்தில் பல சாட்சிகள் உண்டு. எபிரேயருக்கு எழுதின நிருபம் விசுவாசத்திற்கு ஒரு பெரிய பட்டியலே அங்கே தான் போடப்பட்டிருக்கு. அதில் ஒரு பெரிய பட்டியலே உண்டு. ஆபிரகாமை குறித்து, லோத்தை குறித்து, ஆபேலை குறித்து, ஏனோக்கை குறித்து, இன்னும் ராகாப் என்கிறதான ஒரு வேசியை குறித்தெல்லாம் போடப்பட்டிருக்கு. அப்படிதான் அங்கே போட்டிருக்கு, நீங்கள் தப்பா நினச்சிக்காதீங்க தயவுசெய்து. அப்போ நம்மளால ஏன் ஜெயிக்க முடியல? இந்த உலகத்தில் வருகிற பிரச்சனைகளை, குடும்பத்தில் வருகிற பிரச்சனைகளை, சபைகளில் வருகிற பிரச்சனைகளை, ஊழியத்தில் வருகிற பிரச்சனைகளை. தேவனால் பிறந்ததெல்லாம் உலகத்தை ஜெயிக்கும். நம்முடைய விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயமாக இருக்கிறது. அப்போ நம்ம சரிப்படுத்தப்பட வேண்டிய விஷயம் அப்படின்னு பார்க்கும்போது என்ன? விசுவாசம். என்ன நீங்க பார்க்குறீங்கல்ல, இந்த ஊழியத்தை நீங்கள் பார்க்குறீங்கல்ல, ஒரு 10 நாள் நீங்கள் என் கூட வந்து பாருங்கள், நான் உங்களுக்கு நல்ல சாப்பாடு கொடுக்குறேன், நல்ல தங்குறதுக்கு இடம் கொடுக்குறேன். விசுவாசத்தை தவிர வேறு ஒன்றாலும் இந்த ஊழியத்தை நான் கட்டலை. தொலைக்காட்சியில் பார்க்குறீங்க நீங்களே, ஒரு சிலர் பொருத்தனையோடு கொடுக்குறாங்க. அதுலேயும் கூட பார்த்தீங்கன்னா டேக்ஸ் பிடிச்ச மாதம், இல்லை அவங்க பிள்ளைங்களுக்கு கல்யாணம் வச்சுட்டாலோ, இல்லை அவங்க பிள்ளைங்களுக்கு ஃபீஸ் கட்ட வேண்டியது வந்துட்டாலோ, மற்ற காரியத்தெல்லாம் ஒதுக்கி வைக்க மாட்டாங்க, காணிக்கே மறந்துடுவாங்க. உண்மையா பொய்யா பிரதர்? கேபிள் கட்டுறதுக்கு மறக்கிறீங்களா? மறக்க மாட்டீங்க.
ஃபோன் ரீசார்ஜ் பண்ண மறக்கிறீங்களா? மறக்க மாட்டீங்க. வீட்டில் வளர்க்குற பிராணிகளுக்கு தீனி வாங்கி போடுற மீன் தொட்டி அழகாக இருக்கும், போடலைன்னா வாடை வந்துடும், க்ளீன் பண்ணலைன்னா வாடை வந்துடும். மறக்கிறீங்களா? மறக்க மாட்டீங்க. ஆனால் காணிக்கை என்ன செஞ்சிருவான்? இந்த மாதம் டேக்ஸ் கட்டணும்னா பிரதர், அப்படியே சம்பளம் போயிடுச்சா பிரதர், சரி அப்படியாவது அடுத்த மாதம் சேர்த்து வருமான்னு பார்த்தா வராது. ஆனால் விசுவாசம் எனக்குள்ள இருக்கிறது, விசுவாசத்தோடு ஜெபிக்கிறேன். எங்கிருந்தோ கர்த்தர் என்ன செய்யறாரு? எழுப்பி கொடுக்கிறாரு. ஒரு ஜெயமுள்ள ஓட்டத்தை இந்த ஊழியத்தில் ஓட கர்த்தர் எங்களுக்கு கிருபை செய்கிறார். அல்லேலூயா. இந்த நிகழ்ச்சி நீங்க பாக்குறீங்க, ஒரு வாரத்துக்கு 15,000 ரூபாய் டிவிக்கு வேணும். சபையை நடத்துறோம். சபையில் பார்த்தீங்கன்னா தாவீதோடு இருந்த கூட்டத்தை போல என் கூட இருக்கிற கூட்டம். விதவை பெண்கள் அதிகமாக இருப்பாங்க. என்கிட்ட சொல்லக்கூடாது, இருந்தாலும் சொல்கிறேன். என்னிடத்தில் இருக்கிற பணியாளர்களே 7 பணியாளர்கள் 5 பணியாளர்கள் பாதிக்கப்பட்ட நிலைமையில் இருக்கிற பணியாளர்கள். ஸோ அவங்களுக்கெல்லாம் எப்படி செய்ய முடியுது? இந்த வார்த்தை என்னை தூண்டியது. தேவனால் பிறந்தவன் எவனும் உலகத்தை என்ன செய்யறான்? ஜெயிக்கிறான். விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். அல்லேலூயா. புறமதஸ்தார்கள் வருஷந்தோறும் நான் எப்படியாவது காணிக்கை சேர்த்து வச்சு அங்கே கொண்டு போட்டுருவேன், இங்கே கொண்டு போட்டுருவேன் ஒரு நம்பிக்கை நம்புறாங்க. 20 கிலோமீட்டர், 100 கிலோமீட்டர், 50 கிலோமீட்டர் அவங்க சக்திக்கு தக்கன நடந்து போய் கொண்டு போய் போட்டு வந்துடுறான். இதையும் போடுறாங்க, இதையும் போடுறாங்க. அப்ப நம்ம தேவனால் பிறந்திருக்கிறோம், நம்மளால ஜெயிக்க முடியாதா? நம்முடைய விசுவாசம் தான் ஜெயிக்கிறதுக்கும் தோற்கிறதுக்கும் காரணம். உண்மையா சொல்றேங்க. வேற சில பணிகள், வேற சில காரியங்கள் என்னுடைய ஊழியத்தில் வந்துடும். கடந்த மாதம் கூட தம்பி ரஞ்சித்குமார் ஆக்சிடென்ட் ஆனார். அவருக்கு நிறைய பணங்களை நாங்கள் எடுத்து போட்டோம். ஊழியத்திலேருந்து சாப்பாடு கொடுக்கணும், வழக்கம் போல் 3வது ஞாயிற்றுக்கிழமை அரிசி கொடுக்கணும், 4வது சனிக்கிழமை கூட்டம் நடத்தணும். எல்லாமே போயிட்டு இருக்கு. ரெகுலரான எந்த ஒர்க்குமே கடந்த ஏப்ரல் மாதத்தில் பாதிக்கப்படலை. காரணம் என்ன தெரியுமா? விசுவாசம் உள்ள ஜெபம் புதிய புதிய நபர்களை எழுப்பி கொடுத்தது, உலகத்தை ஜெயிக்க வைத்தது. கரங்களை தட்டி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பண்ணுவோம். அல்லேலூயா. அல்லேலூயா. அப்படி விசுவாசித்து ஏகப்பட்ட பேர், நான் சொன்னல, ஆபிரகாம், லோத்து, ஈசாக்கு, யாக்கோபு, ஆபேலு, இன்னும் சொல்ல போனா எத்தனையோ பேர், கொர்நேனியு, எவ்வளவோ பேர், ராகாப், எத்தனையோ பேர் ஜெயித்திருக்கிறாங்க. இன்னைக்கு இந்த கால வேளையில ஏன் இவ்வளவு தூரம் பேசிட்டு இருக்கிறேன்னா, கிறிஸ்தவங்கனாலே எப்பவுமே கேட்கிறவங்க, சோர்ந்து போய் இருக்கிறவங்க, எப்பவுமே போய் அழுது 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 ப்ரேயர் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க அப்படின்னு ஒரு பேர் இன்னைக்கு நமக்கு வர ஆரம்பிச்சிருச்சு. உண்மையா பொய்யா பிரதர்? இந்த நிலைகள் மாறி நீங்கள் பற்றி பிடித்துக் கொண்டிருக்கிற தேவனை விசுவாசித்து உங்கள் குடும்பத்தின் தேவைகள், உங்கள் ஊழியத்தின் தேவைகள், உங்கள் தொழிலின் தேவைகள் எல்லாம் என்ன செய்யணும்? சந்திக்கப்படணும். நம்முடைய விசுவாசம் அப்படின்னு தான் பைபிளில் சொல்லியிருக்கு. அப்போ இதை யார் எல்லாம் வாசிக்கிறோமோ, யார் எல்லாம் தேவனை பற்றி பிடித்திருக்கிறோமோ, தேவனுக்குள் பிறந்திருக்கிறோமோ, அவர்கள் தான் ஜெயிக்கணும். சில நேரங்கள் எப்படின்னா, ஜெபக்குறிப்பை மற்றவங்கள்ட்ட தூக்கி போட்டு நம்ம உட்காந்துக்குருவோம். மற்றவங்க ஜெயிப்பாங்க, ஊழியக்காரங்க ஜெயிப்பாங்க, இவங்க என்ன செய்வாங்க? சும்மா இருப்பாங்க. அது உண்மையாகவே ஒரு சரியான நடைமுறையா அப்படின்னா கண்டிப்பாக கிடையாது. ஊழியக்காரர்கிட்ட சொல்லணும், அவங்களும் ஜெபம் பண்ணுவாங்க, நாங்களும் ஜெபம் பண்ணுவோம். எங்களோடு சேர்ந்து நீங்கள் என்ன ஜெபக்குறிப்பு கொடுத்தீங்களோ அதை நீங்களும் உங்கள் விசுவாசத்தோடு என்ன செய்யணும்? ஜெபம் பண்ணணும். வேதத்தில் நீங்கள் ஆபகுக்கு தீர்க்க தரிசன புஸ்தகத்தில் ஒரு வசனம் இருக்கு, நீங்க படிச்சு பாருங்க ஃப்ரீயா இருக்கும்போது. 2வது அதிகாரம் 4வது வசனத்தில் பின்பகுதியில், அதில் கொஞ்சம் எடுத்தா கூட வாசிங்களேன், நல்லா இருக்கும் பாருங்க. ஆபகுக்கு தீர்க்க தரிசனம் ரொம்ப நல்ல ஒரு புஸ்தகம். 2வது அதிகாரம் 4வது வசனம் ரொம்ப அழகா இருக்கும். தன் விசுவாசத்தினால தான், நம்முடைய விசுவாசத்தினால தான் நம்ம என்ன செய்ய முடியும்? பிழைக்க முடியும். இங்கே தான் சொல்லியிருக்கு, நம் விசுவாசத்தினாலே நம்ம என்ன செய்யணும்? உலகத்தை ஜெயிக்கணும். எடுத்துட்டீங்கன்னா கொஞ்சம் வாசிங்க. இதோ அகங்காரியா இருக்கு, அதுல பின்பகுதி மட்டும் வாசிங்க. தன் விசுவாசத்தினாலே பாத்தீங்களா? தன் விசுவாசத்தினாலே நீதிமான் என்ன செய்வான்? பிழைப்பான். இங்க என்ன சொல்லியிருக்கு? நம்முடைய விசுவாசத்தினால தான் நாம உலகத்தை ஜெயிக்க முடியும். இப்போ 2-3 பேரை நான் உங்களுக்கு காமிச்சு தரேனே, அவங்க விசுவாசத்தை தான் கர்த்தர் அங்கீகரித்தார்.
அடுத்தவங்க விசுவாசத்தை அங்கீகரிக்கல. ஆண்டவர் சொன்னதும் அப்படி தான் சொன்னார். மார்க் எழுதின சுவிசேஷம் 5வது அதிகாரத்தை எடுத்துட்டு வாங்க. ரொம்ப ஃபெமினியன், ரொம்ப ஃபேமஸ். பிரசங்கிக்காத ஊழியக்காரங்க கிடையாது, பிரசங்கிக்காத ஊழியக்காரங்க கிடையாது. ஆனால் அவங்களும் என்ன செய்வாங்க, அடுத்தவங்ககிட்ட தான் போய் முக்கால்வாசி நேரம் தெரியும் நமக்கு. நான் அதனால தான் சில காரியங்களை ரொம்ப சொல்கிறதில்ல, ஓரலாக சொல்லுவேன். கர்த்தர் ஏவினாள் அப்படின்ட்டு போயிட்டே இருப்பேன். இன்னும் சொல்ல போனால் நான் அடிக்க தடவை சொல்லுவேன், திரும்ப சொல்கிறது நான் வருத்தப்படுறதில்ல. ஏன் வேலையை நான் சரியாக செஞ்சா, மோசஸ் மாரியப்பனுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற 1/2 மணி நேரம் பிரசங்கம், 1/2 மணி நேரம் பாட்டு, 1/2 மணி நேரம் ஆராதனைங்கிறத ஒழுங்காக செஞ்சா, காலையில் அதிகாலையில் ஒரு 3 மணி நேரம் 2 மணி நேரம் அவரோடு நான் உறவாடினால், எந்த வழி அடைத்தாலும் எப்பக்கம் நெருக்கப்பட்டாலும் என் வாசல் திறந்தே இருக்கும். கரங்களை தட்டி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. நமக்கு தெரியும் பிரசங்கிக்காதவங்க யாருமே கிடையாது. 5வது அதிகாரம். அதனால அந்த பெரிய சம்பவத்தை நம்ம சொல்லிட்டு இருக்கு, நேரத்தை போக்க வேண்டாம். 34வது வசனத்தை வாசிக்க கேட்போம். இயேசு அவளை பார்த்து மகளே உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது. உன் விசுவாசம், அவர் விசுவாசித்தால் தான், அவள் விசுவாசித்தால் தான். இயேசு சொன்னார் பாத்தீங்களா, உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது, நீ சமாதானத்தோட போய் வேதனை நீங்கி சுகமாயிரு. எனக்காக நீங்க சொல்லுங்க, இப்படி 12 வருஷமா நான் படுத்து கிடக்கேன் அப்படின்னு அவ வீட்டில் உட்காந்துருந்தான்னா, சரிம்மா நானும் ஜெபம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு இந்த காலத்து ஊழியக்காரங்களை போல ஆண்டவரும் சொல்லியிருப்பாருன்னு நினைக்கிறேன். அப்படியா? அல்லேலூயா. தூங்காதீங்க. அல்லேலூயா. உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது. இன்னைக்கு சொல்லுங்க, என்னுடைய விசுவாசத்தினால நான் இந்த உலகத்தை ஜெயிக்க போகிறேன். நான் தேவனால் பிறந்திருக்கிறேன், ஆகையினால் என்னுடைய வாழ்க்கையில் இனிமே தோல்வி இல்லை. எனக்கு இந்த ஊழியத்தை கொடுக்கும்போது ஒண்ணுமே இல்லை, நான் பலமுறை சொல்லியிருக்கேன். இப்போ பாருங்களேன், கர்த்தருடைய ஊழியத்துக்கு தேவையானது இருக்கும். நான் சாப்பிட்றதுக்கு தேவையானதை கர்த்தர் அந்தந்த மாதத்துக்கு அந்தந்த நாட்களுக்கு கொடுப்பார். காரணம் என்னன்னா, என் விசுவாசத்தினால் நான் ஜெயித்து கொண்டிருக்கிறேன். என்னால் தைரியமா சொல்ல முடியும், இந்த ஊழியத்தை நடத்துறது யாருடைய விசுவாசத்திலும் கிடையாது, என்னோட விசுவாசத்துல, என்னோட விசுவாசத்துல, என்னுடைய ஜெபத்துல என் ஆண்டவர் எனக்கு செய்கிறார். இன்னைக்கு இதை பார்க்கிற சபையில உட்கார்ந்து கேட்கிற நீங்க விசுவாசமே இல்லைன்னா சபைக்கு வந்திருக்க மாட்டீங்க. நிச்சயமா விசுவாசம் இருக்கிறனால தான் சபைக்கு வந்திருக்கிறீங்க. தொலைக்காட்சியில் 8 மணி ஆனவனே ஃபோன் பண்ணி கேட்குறீங்க. சில நேரத்தில் நேரம் ஆயிடுச்சுனால எனக்கு ஃபோன் பண்ணி ஞாபகப்படுத்துறீங்க. கர்த்தருக்கு தோத்திரம். அப்படிப்பட்ட குடும்பங்களை கூட கர்த்தர் என்னோட ஊழியத்தில் கொடுத்துருக்குறாங்க. டேடி ஆண்டவரை நான் அதிகமாய் துதிக்கிறேன், கனப்படுத்துகிறேன். அல்லேலூயா. ஆனால் ஒன்றை தெரிஞ்சுக்குங்க, ஜெபிக்க சொல்லிட்டு உங்ககிட்ட ஜெபிக்க சொல்லிட்டேன்ல, குடும்பமே ஜெபிக்கும், ஆனால் தேவையான பேஷன் என்ன செய்யாது, ஜெபிக்காது. இருக்கா இல்லையா அந்த பிரச்சனை? ஒரு காரியத்துக்காக குடும்பமே ஜெபிக்கும். ஒரு கல்யாணம், தாய் தகப்பன் தங்கச்சி அக்கா எல்லாம் ஜெபம் பண்ணிட்டு இருப்பாங்க. நம்ம மாப்பிள்ளை என்ன செஞ்சுட்டு இருப்பான், நல்லா ஊர் சுத்திட்டு இருப்பான். உண்மையா பொய்யா? அப்ப அந்த விசுவாசத்தினால அந்த காரியம் என்ன செய்யாது, வராது வராது. விசுவாசம் இல்லாமல் ஒரு கணாலும் ஒரு காரியத்தையும் பெற்றுக்கொள்ள முடியாது. அப்படி ஒருவேளை பெற்றுக்கொண்டிருந்தாலும் அது ஆசீர்வாதம் இல்லை. நான் சொல்லலைங்க, ரோமருக்கு எழுதின நிருபம் எடுத்துக்கொள்ளுங்க. ரோமருக்கு எழுதின நிருபம் 14வது அதிகாரம் 23வது வசனத்தின் பின்பகுதியை வாசிக்க கேட்கலாம். ரோமருக்கு எழுதின நிருபம் 14வது அதிகாரம். தெரிஞ்ச காரியம்தான். விசுவாசத்தை பற்றி பாட சொன்னா இன்னைக்கு என்னை விட ஃபர்ஸ்ட் கிளாஸாக நீங்கள் பாடுவீங்க. விசுவாசத்தை பற்றி சில சம்பவங்களை சொல்லுங்கன்னு சொன்னா, சுவிசேஷத்தில் பிரதர், லூக்காவில் பிரதர், மத்தேயுவில் பிரதர் அப்படின்னு சொல்லுவோம். ஆனால் நம்ம என்ன செய்ய மாட்டோம், விசுவாசிக்க மாட்டோம். அல்லேலூயா. இன்னைக்கு நம்ம ஜெயிக்கணும் ஐயா, நம்ம பிழைக்கணும் ஐயா, நம்ம ஆசீர்வதிக்கப்படணும். அதற்கு என்ன செய்யணும், நம்மிடத்தில் இருக்கிற விசுவாசத்தை முதலாவது இன்றைக்கு சரிப்படுத்த வேண்டும். தேவனிடத்தில் சொல்லி கேட்கணும், ஆண்டவரே தேவனால் பிறந்த எல்லாம் உலகத்தை ஜெயிக்கும். ஏன் விசுவாசம் என்னை ரட்சிக்கும், ஏன் விசுவாசம் நான் பிழைப்பதற்கு எனக்கு வழிவாசல்களை திறந்து கொடுக்கும். அல்லேலூயா. வாசிங்க ரோமர் 14:23 கடைசி வசனம் வாசிங்க. விசுவாசத்தினாலே வராத யாவும் பாவமே. விசுவாசத்தினால வராத யாவும் பாவமே. சில வேலைகளை அப்படி கேட்டுக்குவான், சில வேலை அப்படி நிறைய பேர் கேட்டுக்குவான். நான் என்னையா விசுவாசிக்க வச்சுக்கிறேன், ஏதோ என் பொண்டாட்டி சர்ச்சுக்கு போறா, ஏதோ என் பொண்டாட்டி சர்ச்சுக்குள்ள ஜெபம் பண்றா, ஏதோ கொடுக்குறேன், நான் அதெல்லாம் கண்டுக்கிறதே இல்லை, நான் நல்லா இல்லாமையா இருக்கேன் அப்படிமா.
சில வீட்டில் ஆண்கள் நல்லா விசுவாசிப்பாங்க, பெண்கள்கிட்ட விசுவாசமே இருக்காது. கேள்விப்பட்டிருக்கீங்களா? பார்த்துருக்கீங்களா? அவங்களே சொல்லுவாங்க சில குடும்பத்துக்கு போகும்போது, பிரதர் நான் பிரதர் இப்படி பிரதர், அவ இப்படி பிரதர், நான் இப்படி பிரதர், அவர் இப்படி பிரதர். அல்லேலூயா. ஆனால் சொல்கிறேன், ஒருவேளை ஆசீர்வாதமே வந்தா கூட, நல்லாவே இருந்தா கூட, அது நீங்கள் தேவனை விசுவாசிக்காமல் வந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அது நமக்கு சாபமா பாவமா? என்ன போட்டிருக்கு? பாவமே. சாபம்னு சொல்லிட்டா எனக்கு நீங்கள் சாபம் விடுவீங்க. என்னடா அந்த மனுஷன் எப்போ பார்த்தாலும் எதையாவது ஒன்று சொல்லிக்கிட்டே இருக்கிறான். அதனால நீங்களும் நானும் இன்னைக்கு என்ன செய்யணும்? உங்களுடைய விசுவாசத்திலே உங்கள் பிள்ளைகளுடைய வாழ்க்கைக்கு நல்ல திருமணத்தை தேடி கொடுக்கணும். உங்களுடைய விசுவாசத்தில் உங்க பிள்ளைகளுக்கு கர்ப்பத்தின் கனி கிடைக்கணும். உங்களுடைய விசுவாசத்தில் உங்க வியாபாரம் என்ன செய்யப்படணும்? சரிப்படுத்தப்படணும். உங்க விசுவாசத்தில் அந்த பெரும்பாடுள்ள ஸ்திரீயை போல வியாதி நீங்க பிழைக்கணும். இவர் படுத்திருப்பார் மெத்தையில், நேரத்துக்கு மாத்திரையை போடுவார், நேரத்துக்கு டிவி பார்ப்பார், நேரத்துக்கு சாப்பிடுவார். நாங்கள் இங்க இருந்து உபவாசம் பண்ணி ஜெபம் பண்ணிட்டு இருக்கோம் அழுது. அப்படித்தானையா? நான் இன்னைக்கு சொல்றேன், படுத்திருக்கிறேன் அன்பான சகோதரியே சகோதரனே, நாங்கள் ஜெபிக்கிறோம், நிச்சயமாக ஜெபிக்கிறோம். நான்லாம் ஒரு சிலர் ஒரு காரியத்தை சொல்லிட்டாங்கன்னா, ஒரு தடவை சொல்லிட்டாங்கன்னா, எனக்கு அவங்க கிட்ட இருந்து பதில் வர்ற வரைக்கும் ஜெபம் பண்ணுவேன். காணிக்கையை பற்றி அப்புறம் விட்டுருவேங்க, முதல்ல உங்கள் ஜெப குறிப்பு கொடுங்க, நீங்கள் எங்கே இருக்கிறீங்கன்னு சொல்லுங்கன்னு தான் சொல்லுவேன். பதில் வர்ற வரைக்கும் ஜெபிப்பேன். அது என் மேல் விழுந்த கடமை. ஏன்னா நீங்கள் பார்க்கல, கொடுக்குற நீங்கள் பார்க்கல, சபை மக்கள் நீங்கள் பார்க்கல. என்னுடைய விசுவாசம் உள்ள ஜெபங்களை என்னை கர்த்தர் பார்த்து கொண்டு இருக்கிறார். அல்லேலூயா. மார்க் எழுதின சுவிசேஷத்தில் கூட ஒரு 10வது அதிகாரத்தில் ஒரு சம்பவம் உங்களுக்கெல்லாம் நல்லா தெரியும். பர்த்திமேயு என்கிறதான ஒரு குருடனை பற்றி சொல்ல முடியும். ரொம்ப ஃபெமினியன். லூக்கா 18லையும் அதை பார்க்கலாம். அப்படித்தானையா? நல்ல சம்பவம். அவரை பார்த்து என்ன சொன்னார் ஆண்டவர்? 52 வசனத்தை மட்டும் வாசிங்க. நான் சம்பவம்லாம் நமக்கு தெரியும், கதையெல்லாம் நிறைய தெரியுது. அந்த கதையினுடைய சாராம்சம் தான் என்ன செய்ய முடியல, கருப்பொருளை தான் என்ன செய்ய முடியல, புரிந்து கொள்ள முடியல. இன்னைக்கு பைபிளையும் கூட நிறைய பேர் அப்படிதான் மனப்பாடம் பண்றோம், பிரைஸ் எல்லாம் வாங்குறோம், ஆனா உள்ள இருக்க வேண்டிய சாராம்சம் என்ன செய்யல இல்ல. நல்லா படிச்சுட்டு வருவார், வெளியே வந்தோடனே சண்டை போடுவார். அவர் விசுவாசம் அவ்வளவுதான். 52 வசனத்தை கடைசி வசனத்தை மட்டும் வாசிங்க. மார்க் 10:52 வசனத்தை வாசிக்க. இயேசு அவனை நோக்கி நீ போகலாம், உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது என்றார். கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க, நல்ல ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஹல்லேலூயா. நம்முடைய விசுவாசத்தினால தான் நாம உலகத்தை ஜெயிக்க முடியும். நம்முடைய விசுவாசத்தினால தான் நம்முடைய வியாதி நீங்க முடியும். நம்முடைய விசுவாசத்தினால் தான் நம்முடைய குறைவு என்ன செய்யப்பட முடியும், சரி செய்ய முடியும். அல்லேலூயா. நான் சொல்லுவேன், என் கூட எத்தனையோ நல்ல நண்பர்களை கர்த்தர் கொடுத்திருக்கிறாங்க, நல்ல போதகர்மார்களை கர்த்தர் கொடுத்திருக்கிறாங்க, நல்ல குடும்பங்களை கொடுத்திருக்கிறாங்க. ஆனா எனக்குள்ள விசுவாசம் இல்லாம நான் செய்ய வேண்டிய பணிகளை சரியா செய்யாம இருந்தேன்னு வச்சுக்கோங்களேன், நிச்சயமா சொல்றேன், இந்த ஊழியம் விழுந்து போகும். உண்மையா பொய்யா? எனக்கு நல்ல நண்பர்கள் தான் இருக்கிறாங்க. கொஞ்சம் பேர் கூட நம்பிக்கையின் பேர்ல பாஸ்டர் நல்லா நடத்துவாரு, நல்லா செய்வாரு, நல்லா கொடுக்குறாரு, வாங்குறதெல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துட்றாங்க. சரி, வருதில்ல போகுதில்லன்ட்டு நான் பாட்டுக்கு படுக்க திங்க தூங்க இப்படி இருந்தேன்னா என்ன ஆகும்? கர்த்தர் பார்ப்பாரு. விசுவாசத்தினால் வராத எதுவும் பாவம்டா, இது உனக்கு வேணாம்டா அப்படின்னு எடுத்துட்டு போயிடுவார். இன்னும் சில பேர் பார்த்தீங்கன்னா இந்த பாரம்பரியங்களை, சில முறைமைகளை கரெக்டாக செய்வாங்க, விசுவாசத்தை விட்டுருவான். அல்லேலூயா. இது நிறைய பேர்கிட்ட இருக்கு. சர்ச்சில் கரெக்டாக தசமம் கொடுத்துருவோம், சர்ச்சில் மெம்பர்ஷிப் பணமெல்லாம் சரியாக கட்டிடுவோம், சர்ச்சில் சண்டே கிளாஸு சண்டே காரியங்கள்லாம் நல்லா போயிடுவோம், ஆனால் விசுவாசங்கிறத இருக்காது. அதை பற்றி பார்க்கும்போது பவுல் ரொம்ப அழகாக சொல்வார். கலாத்தியர்களின் நிறுவ 3வது அதிகாரத்தில் தெரிஞ்ச ஒரு வசனம் தான், தெரியாத ஒரு பகுதியெல்லாம் நான் எடுத்துகிட்டு போகலைங்க, எடுத்துகிட்டு போக என்னால் முடியாதுங்க. நல்லா இருக்கும் பாருங்க, வசனம் நல்லா இருக்கும் பாருங்க, எடுத்துட்டு வாங்க வாசிங்க. கலாத்தியருக்கு எழுதின நிருபம் 3வது அதிகாரம் 11வது வசனம். எனக்கு இந்த அதிகாரமே ரொம்ப பிடிச்ச ஒரு அதிகாரம். ஏன்னா அதில் ஒரு 15வது வசனம்லாம் எனக்கு ரொம்ப பிடிச்ச வசனம். நான் அதிகமாக பிரசங்கம் பண்ணியிருக்கிற வசனங்கள்.
நிறைய இருக்குது. கலாத்தியர் 3, கலாத்தியர் மொத்தமே 6 அதிகாரம். அதான் அதிகமாக படிப்பேன், அதிகமாக படிப்பேன். எத்தனை முறை படிச்சிட்டாலும் அதில் எனக்கு இன்னும் போகல, இன்ட்ரெஸ்ட் குறையவே இல்லை. அல்லேலூயா. வாசிங்க 11வது வசனத்தை. நியாய பிரமாணத்தினாலே, நியாய பிரமாணத்தினாலே. நான் சொன்ன பார்த்தீங்களா, அந்த பாரம்பரியமா எங்க தாத்தா கொடுத்தாரு, நான் சர்ச்சுக்கு கொடுக்குறேன், அப்படிதானையா? எங்க அப்பா பதவியில இருந்தாரு, நான் பதவியில இருக்கிறேன். எங்க அம்மா பிடியரிசி போட்டாங்க, அதனால நான் தட்டரிசி வைக்கிறேன். சரி, வாசிருங்க வசனத்தை. நியாய பிரமாணத்தினாலே, நியாய பிரமாணத்தினாலே ஒருவனும் தேவனிடத்தில் நீதிமான் ஆகிறதில்லை என்றது வெளியரங்கமாக இருக்கிறது. ஏனெனில் விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான் என்று எழுதியிருக்கிறது. எதனாலங்க? விசுவாசத்தினால தாங்க என்ன செய்ய முடியும், நாம பிழைக்க முடியும். விசுவாசம் இல்லாமல் ஒருவனும் தேவனை என்ன செய்ய முடியாது, தரிசிக்க முடியாது. அவர்கிட்ட போகணும்னாலும் விசுவாசம் வேணும். அவர் நம்மை ரட்சிப்பதற்கும் விசுவாசம் வேணும். அவர் தருகிற விடுதலையின் வாழ்வை சுதந்திரித்துக் கொள்வதற்கும் நமக்கு விசுவாசம் வேணும். இன்னொன்று, நியாய பிரமாணங்கள் கரெக்டாக இருக்கிறதெல்லாம் ஓகே தான். ட்ரெஸ் நீட்டாக போட்டு போங்க, சென்ட் நல்லா அடிச்சுட்டு போங்க, தலைக்கு நல்லா சீவிட்டு போங்க. ஏதோ பேருக்கு மட்டும் பைபிளை படிப்பேன், பேருக்கு மட்டும் இருப்பேன், என்னுடைய சுயமுயற்சியினால தான், என்னுடைய சுயத்தினால தான், என்னுடைய காரியத்தினால தான் சொல்லிட்டு விசுவாசம் இல்லாமல் இருந்தா அது என்ன செய்யறது இல்லை, பிரயோஜனம் இல்லை. இன்னைக்கு பிழைக்கிற மாதிரி தெரியும், கடைசியில் ஒரு வார்த்தை சொல்லுவாங்க பாருங்க, இனிமே உங்களை கடவுள் தாங்க உங்களை காப்பாற்றணும்னு சொல்லுவாங்க பாருங்க, அந்த மாதிரி ஆயிடும். அப்புறம் பிரதர் சோமணிக்கங்க. இந்த விசுவாசத்தை பற்றி நிறைய இருக்குது. மத்தேயு எழுதின சுவிசேஷத்தில் கூட 8வது அதிகாரத்தில் ஒரு சம்பவத்தை சொல்லிட்டு 13ஆம் வசனத்தில் ரொம்ப அழகாக பேசுவார் ஆண்டவர். நிறைய காரியம் இருக்கு, இன்னும் நிறைய இருக்கு. மார்க்கில் 9வது அதிகாரம் 23ஆம் வசனத்தை பார்க்கும்போது கூட ரொம்ப அழகாக பேசுவார் ஆண்டவர். விசுவாசத்தினால தான் நமக்கு எல்லாம் தெரியுது. தெரிஞ்சா கூட என்னன்னா, சில பேர் தான் பழக பழக அப்படியே மறந்துடுறாங்க போல விசுவாசத்தை. நான் நிறைய பேரை பார்த்துருக்கேன். எப்படின்னா, ஆதி நாட்களில் அன்புக்குள்ள தேவனால் பிறந்த போது, முழுக்க ஞானஸ்தானம் எடுத்த போது இருந்த விசுவாசம், கர்த்தர் போறான்னு ஒரு பைக்கும் காரும் கொடுத்ததுக்கப்புறம் குறைஞ்சி போகுது. சைக்கிளில் வரும்போது, நடந்து வரும்போது நல்லா முறையாக கரெக்டாக ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி, பெல் அடிக்கிறதுக்கு முன்னாடி ஊழியக்காரன்ட்ட தோத்திரம் போடுவாங்க. அதுக்கப்புறம் விசுவாசம் வளருதா, காரும் பைக்கும் வளரும் போது விசுவாசம் என்ன செய்யுது, குறைஞ்சிருது. அல்லேலூயா. எந்த மனிதனும் கெட்டு போவது தேவனுடைய சித்தமில்லை. ஆனால் நீங்க எதை பெற்றாலும் எதனால் பெற வேண்டும், விசுவாசத்தினால் பெற வேண்டும். நான் உங்களுக்கு சிம்பிளா ஒரு மேட்டர் சொல்றேன். ஏன்னா பல முறை சொல்லியிருக்கேன். ஏன்னா நீங்க பாக்குறீங்க, நான் உங்களை பார்க்க முடியாது. நீங்க எந்த ஊருக்கு என்ன ஊழியத்துக்கு கூப்பிட்டாலும், ஜோம் பண்ண கூப்பிட்டாலும், நான் தனியாவே வந்துட்டு போறேன். என் கையில ஸ்டிக் இருக்கு, உண்மைதான். ஆனா எனக்குள்ள மட்டும் நான் போயிருவோம் அப்படிங்கிற விசுவாசம் இல்லைன்னு வச்சுக்கோங்க, போக முடியும்னு நினைக்கிறீங்களா? ஒரு காரியம் சொல்லுவாங்க, யானைக்கு பலம் தும்பிக்கையில், மனுஷனுக்கு பலம் நம்பிக்கையில். அந்த நம்பிக்கைங்கிறது என்னது? விசுவாசம். இந்த விசுவாசம் எனக்கு இருக்கிறனால தான் எத்தனை ஊருக்கு நீங்கள் எங்கே கூப்பிட்டாலும் ட்ரெயின் ஏறி பஸ் ஏறி வந்து இங்கே கொடுக்குற 4000க்கும் 3000க்கும் 5000க்கும் 10,000க்கும் ப்ராக்டிக்கல், வேற ஒன்றும் இல்லை, ப்ராக்டிகல்ஸ். கர்த்தருடைய ஊழியத்தை நேர்த்தியா செய்துட்டு போறேன், அழகா நடத்திட்டு இருக்கிறார். ஐயோ, நம்ம எப்படி போக முடியும்? நம்ம எப்படி இதெல்லாம், நம்மெல்லாம் எப்படிங்க? சரிங்க, விசுவாசத்துக்கு ஏதாவது உருவம் இருக்கா? விசுவாசத்தை ஏதாவது ஒரு அளவீடுகளில் அளவிட முடியுமா அப்படின்னு தான் பார்க்கும்போது எபிரேயர்ல 11வது அதிகாரத்தில் ரொம்ப அழகாக சொல்லப்பட்டிருக்கு. விசுவாசம்னா என்ன? இயேசு கிறிஸ்துக்காவது இன்னைக்கு உருவம் கண்டுபிடிச்சிட்டான். ஏன்னா வெள்ளை அங்கி தரித்தவராய் பொன் கிரீடம் அப்படின்லாம் சொல்லி நம்ம பாடுறதுனால அப்படி தானேயா உருவம் கண்டுபிடிச்சிட்டான் இயேசு கிறிஸ்துக்கு. ட்ராமாலாம் போடும்போது உருவம் இல்லாமல் போட்டால் என்ன செய்யாது, மக்களுக்கு ரீச் ஆகாது. இன்னைக்கு கிறிஸ்தவ டிவிகள் நிறைய பெருகி போச்சு, கிறிஸ்தவ டிராமாக்கள் பெருகி போச்சு. ஒரு காலத்தில் டிவி தான் பெரிய பிசாசுன்னு சொன்னோம். இன்னைக்கு டிவிக்குள்ளே நிற்கிற பாவியா நானும் போயிட்டேன், எல்லாரும் போயிட்டோம்.
அல்லேலூயா. என்னையும் சேர்த்தான் சொல்கிறேன், இன்க்ளூடிங் மோசஸ் மாரியப்பனும் தான். சரி போகட்டும். அதில் கொடுத்துருக்கு பாருங்க, அதுக்கு டெபினேஷனே கிடையாது. முதல் வசனத்தை வாசிங்க, 11:1. எபிரேயர் 11:1. எபிரேயர் 11:1 நல்லா இருக்கும் பாருங்க. விசுவாசமானது நம்பப்படுகிறவைகளின் உறுதியும் காணப்படாதவைகளின் நிச்சயம். நிச்சயமா இதை இமேஜினேஷன் பண்ணி ஒரு உருவமா எடுத்துட்டு போக முடியாது. ஆனா ஒரு காரியம் நீங்க நம்பணும், அவருடைய வார்த்தை அவர் பேசி, அவர் தீர்க்கர்களுக்கு கொடுத்து, அவர் அப்போஸ்தலர்களுக்கு கொடுத்து, அவர் இன்னைக்கு இருக்கிற ஊழியக்காரன் வரைக்கும் பேசி கொண்டிருக்கிற தேவனா இருக்கிறார். அது நடத்தும்னு விசுவாசித்தா அது உங்களை என்ன செய்யும்? நடத்தும். சில பேர் இன்னைக்கு விசுவாசத்துக்கு அளவு எம்பிட்டுங்க, 1.5 கிலோ விசுவாசம் இருந்தா கொடுங்கன்னு கேட்குறாங்க. கேட்டிருக்கீங்களா? விசுவாசத்தை விலை கொடுத்து வாங்க முடியுமா? வாங்க முடியாது. ஆனால் விசுவாசம் உங்களுக்குள்ள இருந்தா நீங்க சர்ப்பங்களை எடுக்க முடியும், தேள்களை மிதிக்க முடியும். ஒரு மனுஷன் செஞ்சான். யாரு? டக்குன்னு சொல்லுங்க பாப்போம். ஒரு மனுஷன் அதை செஞ்சான். யாரு? பவுல். பேதுரு செஞ்சான். அது பேதுரு செஞ்சதெல்லாம் அதை விட கிரேட்ஃபுல். அவன் நடந்து போனாலே, அவனுடைய நிழல் பட்டாலே சுகமாகும்னு விசுவாசித்தாங்க. அதே மாதிரி சுகமும் கிடைச்சிச்சு. அதே பேதுரு கிட்ட தான் சொன்னார், நீரே ஆனால் நானும் நடந்து வரட்டுமான்னு கேட்டான். நடந்து வானாரு. விசுவாசிக்கும் போது நடந்தான். விசுவாசிக்க முடியாத போது என்ன செஞ்சிட்டான்? கீழே போயிட்டான். ஐயரே என்ன அற்ப விசுவாசியேன்னாரு. அல்லேலூயா. ஆமா, இன்னைக்கு நான் சொல்றேன், பெரிய காரியம் இல்லை, பெரிய காரியம் இல்லை, ஒரு சிம்பிள் மேட்ரு, நமக்கெல்லாம் தெரிஞ்ச ஒரு மேட்ரு. இன்னைக்கு நீங்க எந்தெந்த காரியம் உங்களுக்கு ஜெயத்தை பெற வேண்டும் என்று நினைக்கிறீங்களோ, எந்தெந்த வியாதியிலே விடுதலை பெற வேண்டும் என்று நினைக்கிறீங்களோ, எந்தெந்த வியாபாரத்தில் தடை இருக்குன்னு நினைக்கிறீங்களோ, நான் சொல்லுங்க, எனக்காக எல்லாரும் ஜெபிக்கிறது நல்லதுதான். நான் என்னுடைய விசுவாசத்தினாலே இந்த உலகத்தில் ஜெயத்தோடு வாழ போறேன். எல்லாரும் சொல்லுங்க, நான் என்னுடைய விசுவாசத்தில் இந்த உலகத்தில் ஜெயத்தோடு வாழ போறேன். நான் என்னுடைய விசுவாசத்தில் பிழைக்க போகிறேன். நான் என்னுடைய விசுவாசத்தில் சுகம் பெற போகிறேன். நான் சொல்லுவேன், ஆண்டவர்கிட்ட எத்தனையோ நேரங்களில் சொல்லியிருக்கேன். எல்லா பேரும் ஒரு ட்ரெயினை போல ஒரு 15-12 பேர் இருப்பாங்க பார்த்துக்க என் கூட எப்பவுமே. ஒரு சில நேரங்களில் யாருமே இருக்க மாட்டாங்க. அப்பெல்லாம் என் கூட இருக்கிறது என்ன தெரியுமா? விசுவாசம். அந்த விசுவாசம் ஜெயத்தை கொடுக்கிறது. விசுவாசம் என்னங்க அப்படி ஒரு பெரிய இம்பார்ட்டடாங்க அப்படின்னு கேட்டா 11:6 என்ன சொல்லுது வாசிங்க. எபிரேயர் 11:6 என்ன சொல்லுது வாசிங்க. விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாயிருப்பது கூடாத. நீங்க என்ன செஞ்சாலும் தேவன் பிரியப்பட மாட்டார். நான் இப்ப சொன்ன நியாயப்பிரமாணத்தின்படி ஒருவேளை கரெக்டா திருவிருந்து வாங்கலாம், கரெக்டா சர்ச்சுக்கு தசம பாகம் கொடுக்கலாம், கரெக்டா அவனை இவனை பிடிச்சாவது பிசி மெம்பர் ஆகலாம், கமிட்டியில் நிற்கலாம், சேர்மன் ஆகலாம், பிஷப் ஆகலாம், எல்லாம் பண்ணலாம், என்ன வேணாலும் பண்ணலாம். விசுவாசம் இல்லாம தேவன் உங்களை பார்த்து பிரியமானவன் அப்படின்னு சொல்ல மாட்டார். அல்லேலூயா. வாசிங்க வாசிங்க, வசனத்தை முடிச்சிருங்க. விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாயிருப்பது கூடாத காரியம். தேவனிடத்தில் சேருகிறவன் அவர் உண்டென்றும். கரங்களை தட்டி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பண்ணுங்க. இதாங்க உண்மை, இதான் உண்மை. நான் என்னைக்குமே எனக்குள்ள ஒரு கேள்வி மட்டும் நான் எப்பவுமே கேட்டதில்லை. ஆண்டவரே, நான் இவ்வளவு கத்தி துதிக்கிறேன், இவ்வளவு நேரமா மலங்கால நிற்கிறேன், இவ்வளவு நேரம் நான் சபையில பிரசங்கம் பண்றேன், என் கூட நீங்க பேசுங்கன்னு சொல்ல மாட்டேன். எனக்கு தெரியும் அவர் எனக்கு மேலாகவும் கீழாகவும் முன்னாகவும் பின்னாகவும் உலாவிக் கொண்டே இருக்கிறார். கரங்களை தட்டி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பண்ணுங்க. அப்படி விசுவாசித்து பாருங்க, உங்க கூட எப்பவுமே அவரோட சப்போர்ட் இருக்குங்கிறத நீங்க உணர முடியும். நமக்குள்ள என்னல்ல, ஆராதனை முடிகிற வரைக்கும் அல்லேலூயா தூதி அல்லேலூயா, அதுக்கப்புறம் எப்பவும் ஒரே அழுகதான் பிரதர். வீட்டில் மாதம் ஆனால் 20 தேதி ஆனால் வீட்டில் ஒரே சண்டை தான் பிரதர். ஏன் சண்டை வருது? விசுவாசத்தில் ஜெபிக்கிற ஜெயம் நம்ம ஜெயத்தை கொண்டு வருங்கிற நம்பிக்கை நமக்குள்ள குறையுது. நமக்குள்ள என்ன வருது? சண்டை வருது. இப்போ வாசிங்க, தொடர்ந்து அந்த வசனத்தை திரும்ப வாசிங்க. அவர் தம்மை தேடுகிறவர்களுக்கு பலன் அளிக்கிறார் என்றும். ஆமென். பலன் அளிக்கிறார் என்றும் விசுவாசிக்க வேண்டும். ஆமென். இதாங்க இந்த மோசஸ், இதாங்க இந்த சால்வேஷன் ஆஃப் இந்தியா. எந்த அக்கௌண்ட்ல எந்த பணத்தையும் வச்சிருக்க கூடாதுங்கிறது என்னுடைய விசுவாசம். அதே சமயத்தில் எல்லா மாதமும் எல்லா தேவைகளும் சந்திக்கப்படும் என்கிறது என்னுடைய விசுவாசம்.
உங்களை போன்ற அநேகம் பேரை உதவியாய் கொடுத்து இந்த ஊழியத்தை நடத்தி கொண்டிருக்கிறார். ஜெயத்தோடு வெற்றியோடு கர்த்தருடைய கிருபையினால் செய்து கொண்டிருக்கிறோம். விசுவாசம் ரொம்ப முக்கியம். எபிரேயர் 10:38 என்ன சொல்லுது பாருங்க. எபிரேயர் 10:38. விசுவாசத்துக்கு நிறைய போயிட்டே இருக்கலாம். லூக்கா 5ல பார்க்கலாம். விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான். ஆமென். தெரியும், நமக்கெல்லாம் தெரியும். விசுவாசிக்கிறவன் கெட்டு போகிறதில்லை, விசுவாசிக்கிறவன் பதறுகிறதில்லை, விசுவாசத்தினாலே நீதிமான் பிறப்பான். ஒவ்வொரு மனிதனுக்கும், கிறிஸ்டியானிட்டியில இருக்கக்கூடிய தேவனால் பிறந்திருக்கிற ஒவ்வொரு மனிதனுக்கும் விசுவாசம் என்பது எப்படி இருக்கணும்னா ஆதாரமா இருக்கணும். நம்முடைய வாழ்க்கையினுடைய அஸ்திவாரமே, ஆதாரமே இதுதான், விசுவாசம் தான். அது இல்லாம நம்மளால எதையுமே என்ன செஞ்சிட முடியாது, சாதிக்க முடியாது. உண்மையா சொல்றேங்க, என்னுடைய அனுபவத்தை நான் நிறைய சொல்ல முடியும். ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் திருமணத்தை நடத்தும் போது, ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் ஃபீஸ் கட்டும் போது சில காரியங்களை இழக்கணும், சில காரியங்கள் என்னை விட்டு போயிருக்கிறது. ஆனா திரும்ப கொடுப்பார் என்று விசுவாசத்தோடு நான் அதை செய்கிறேன். திரும்ப கர்த்தர் கொடுத்து கொண்டிருக்கிறார். கடந்த ஆண்டு கூட எக்ஸாம் டயத்தில் என் மகளுக்கு, மெடிக்கல் படிக்கிற மகளுக்கு நல்ல ஃபீவர். எப்படியாவது போய் எழுதிட்டு வந்துடும் மக்களே, கர்த்தர் நமக்கு பாஸ் கொடுப்பாரு, நிச்சயமா நீ பட்ட பிரயாசம் விருதாவா போகாது, டெய்லி நான் உன்னை ஜோம் பண்ணி அனுப்பியிருக்கேன், நல்ல மார்க் வாங்குவேன் அப்படின்னு சொன்னேன். இந்த ஆண்டும் கூட 564 மார்க் 800 மார்க்கு கொடுத்து 3ஆம் ஆண்டில் அடியெடுத்து வைக்க கிருபை கொடுத்தார். இந்த 2 வருஷம் 13 லட்சம் செலவழிச்சிருக்கேன். எந்த பணமும் இல்லை, எந்த ஒரு மனுஷனும் உறுதியாக கொடுப்பேங்கிறது கிடையாது. அந்த பிள்ளைக்கு ஸ்பெசிஃபிக்காக யாருமே கிடையாது பாயிண்ட் அவுட் பண்ணி கொடுக்குறவங்க. ஓப்பனில் தான் சொல்கிறேன், உங்களுக்கும் தெரியும், சபை மக்களுக்கு தெரியும். எது நடத்தியது? என் விசுவாசம் நடத்தியது. இந்த வருஷமும் நடத்தும், இப்போ கேட்டுட்டு இருக்கிற உங்களுக்கும் நடத்தும், இதை பார்த்துட்டு இருக்கிற உங்களுக்கும் நடத்தும். இது வரைக்கும் உங்களுக்கு நான் விசுவாசமே இல்லைன்னு சொல்ல மாட்டேன். நிச்சயமாக விசுவாசம் இருக்கிறனால தான் சபையில் உட்காந்துருக்கிறீங்க, தொலைக்காட்சியை பார்க்குறீங்க, கர்த்தருடைய ஆலயத்துக்கு ஊழியத்துக்குன்னு கொடுக்குறீங்க, இல்லைன்னு சொல்ல மாட்டேன் நிச்சயமா. ஆனால் ஜெயம் எடுக்கணும்னா நீங்க 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 ஸ்பெசிபிக்கா இன்னும் தேவனை அதிகமாய் விசுவாசிக்க வேண்டும். பர்திமை நின்னது போல அதட்டின சத்தத்துக்கு செவி கொடுக்க கூடாது. கூட்டத்தை பார்த்து என்ன செய்யக்கூடாது, பயப்படக்கூடாது. பெரும்பாடுள்ள ஸ்ரீ கூட்டத்தை பார்த்து பயப்படல. அவள் விசுவாசத்தினாலே அவளை தேவன் சுகப்படுத்தினான். அவன் விசுவாசத்தினாலே பர்திமையு பார்வையை பெற்றுக்கொண்டான். இன்னைக்கு என்னுடைய விசுவாசத்தினால, உங்களுடைய உதவினால, இங்கிருந்து நான் ஜெபிக்கிற ஜெபம் உங்களுக்கெல்லாம் ஒரு உணர்வை கொடுத்து, ஏவுதலை கொடுத்து நடத்துது கர்த்தருடைய ஊழியத்தை. இன்னைக்கு நீங்க சொல்ல போறீங்க, அநேகம் பேர், நானும் ஜெபிப்பேன், ஜெபிக்கிறது மட்டுமில்ல ஜெயத்தை பெற்றுக்கொள்வேன். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்களோ என்னோட சேர்ந்து கெட்டு போயிருக்கிற, பட்டு போயிருக்கிற காரியத்தை எல்லாம் கர்த்தரால செய்ய முடியுங்கிறத நான் விசுவாசிக்கிறேன். செத்து போயிருந்த சாராளின் கர்ப்பம் உயிர் தெழுந்தது. அன்னாளின் கர்ப்பம் 6 பிள்ளைகளை கொடுத்தது. நடக்கவே நடக்காது என்கிற வயதுல எத்தனையோ ஊழியக்காரங்க பிள்ளைகள் ஜெபிக்கிறாங்க, சொல்லும்போது சாட்சிகள் கேட்டிருக்கேன். திருமணம் நடந்தது. நம்முடைய ஆலயத்தில் கூட நீங்க பார்த்துருக்கிறீங்க. எத்தனை காரியம். அருமையான மகள் அனுசூர்யாவை பற்றி சொன்னேன் நான் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி. நீ எத்தனை சாட்சிகள். இது எல்லாம் உங்க விசுவாசத்தில் நடக்க போகுது. சில நேரங்களில் சில காரியங்களுக்கு தாமதம் ஏற்படும். ஆனால் நான் சொல்றேன், கர்த்தரை விசுவாசித்தால் உங்க விசுவாசத்தினாலே உலகத்தை ஜெயிக்க முடியும். ஏனென்றால் நீங்களும் நானும் தேவனால் பிறந்திருக்கிறவர்கள். இந்த தேவனால் பிறந்திருக்கிற நீங்கள் இப்பொழுதும் தேவனிடத்தில் உங்களுடைய விசுவாசத்தையும் என்னுடைய விசுவாசத்தையும் புதுப்பித்துக் கொள்ள யாவரும் எழும்பி நின்று அப்படியே கர்த்தர் கொடுக்கிற ஆசீர்வாதங்களுக்காக, கர்த்தர் கொடுக்கிற ஐஸ்வர்யங்களுக்காக, கர்த்தர் மாற்றப் போகிற தடைகளுக்காக அவரிடத்துல அப்படியே உட்காந்து ஜெபம் பண்ணி எந்திரிச்சு நின்று ஜெபம் பண்ணுவோமா? வாங்க, விசுவாசத்தோட இப்பமாவது இந்த பார்வை இல்லாதவரை நடத்துகிறவர், இந்த ஊழியத்தை நடத்துகிற ஆண்டவர், இவருடைய நிறுவனத்தை போஷிக்கிற ஆண்டவர், நாங்கள் கொடுக்குற சின்ன சின்ன காணிக்கையை வச்சு இந்த சகோதரருடைய ஊழியத்தை நடத்துகிற கர்த்தர், மாதம் 2 லட்ச ரூபா 3 லட்ச ரூபா தேவை இருக்குன்னு சொல்கிறாரு. அழகாக கர்த்தர் நடத்துகிறாங்க. ஏன் விசுவாசத்தினால நான் பழைக்க போகிறேன், ஏன் விசுவாசத்தினால நான் வியாதியிலிருந்து நீங்க போகிறேன்னு சொல்லுங்க. கர்த்தர் உங்களை நீங்க பண்ணி செய்வார். மைனர் காமிங்க. ஹல்லேலூயா. விசுவாச கப்பல் ஒன்று, எல்லாரும் எழும்பி நிற்போம். ஆமென். செல்கின்றது, புயல் வந்த போதும் தென்றல் வீசும் போதும் அசைந்தாடி செல்கின்றது, அக்கறை நோக்கி அக்கறை நோக்கி. அசைந்து கொண்டிருக்கிற பவுல் பயணம் செய்த படகுல
அவருடைய வாழ்க்கையில கர்த்தர் துணை இருந்தார் என்று சொன்னான். இன்றைக்கு ஒருவேளை விசுவாச குறைச்சலினாலே உங்க பிள்ளைங்க சண்டை போட்டுட்டு இருக்கா, வாழ்க்கை இழந்து பிரிவினை தவித்துக் கொண்டிருக்கிறார்களா, வியாபாரங்கள் ஸ்தம்பித்து போய் இருக்கிறதா? இன்றைக்கு இதை கேட்கிறேன் அன்பான தேவச்சனமே, உங்கள் விசுவாசத்தினாலே உலகத்தை ஜெயிக்க முடியும். ஏனென்றால் நீங்கள் தேவனால் பிறந்திருக்கிறீங்க, தேவனால் பிறந்திருக்கிறீங்க. ஐயா, நான் இன்னைக்கு சொல்றேன், என் பேர் பார்க்குறீங்க, மோசஸ் மாரியப்பன். ஒரு இந்து பூஜாரி குடும்பத்தில், வைராக்கியமான குடும்பத்தில் பிறந்தவன். இன்னைக்கு கர்த்தருக்குள்ளே திடப்படுத்தப்பட்டு ஞானத்தான பெற்று இறைகளை படித்து உங்கள் முன்னாலே விசுவாச ஊழியத்தை செய்கிறேன் என்றால், தேவனால் பிறந்த எவனுக்கும் தோல்வி கிடையாது. தேவனால் பிறந்தது எல்லாமே ஜெயத்தை தான் காணும். அதை விசுவாசிப்பீங்களா? இப்போ என்னோட சேர்ந்து சொல்லுங்க, ஏன் விசுவாசத்தினால நான் பழைக்க போறேன்? ஏன் விசுவாசத்தினால நான் ஜெயிக்க போறேன்? ஏன் விசுவாசத்தினால என் வியாபாரத்தை நான் கட்ட போறேன்? ஏன் விசுவாசத்தினால என் பிள்ளைக்கு திருமணத்தை நடத்த போறேன்? ஏன் விசுவாசத்தினால என் பிள்ளைக்கு கல்விக்கு இந்த ஆண்டு ஃபீஸ் கட்ட போறேன்? ஏன் விசுவாசத்தினால என் வேலையில் இருக்கிற பிரச்சனையை நான் சரிப்படுத்த போறேன்? ஏன் விசுவாசத்தினால என்னோட ஆத்துமாக்கள் எனக்கு நிறைய கர்த்தர் கொடுப்பாங்க? ஜோமனோமா, அல்லேலூயா, ஜோமனுமா. விசுவாச கப்பல் ஒன்று செல்கின்றது, புயல் வந்த போதும் தென்றல் வீசும் போதும் அசைந்தாடி செல்கின்றது. அக்கரை நோக்கி, அக்கரை நோக்கி, அக்கரை நோக்கி, அக்கரை நோக்கி. ஆ விசுவாச கப்பல் ஒன்று செல்கின்றது, புயல் வந்த போதும் தென்றல் வீசும் போதும் அசைந்தாடி செல்கின்றது. வாசிங்க, வாசிங்க. ஆமென். பரந்த சமுத்திரத்துல பரபரப்பாய் போய் கொண்டிருக்கிற இந்த உலகத்துல பரம இயேசுவை நீங்கள் விசுவாசித்தால், நான் சொல்றேன், இந்த உலகத்தை பார்க்க முடியாத உலக பிரகாரமான ஒளியை இழந்த என்னை நடத்துகிற ஆண்டவர் விசுவாசிக்கிற பிள்ளைகள் எல்லாருக்கும் ஜெயத்தை கொடுத்து விசுவாசத்தினாலே உலகத்தை ஜெயிக்கும்படி தேவன் பலம் தருகிறார். அல்லேலூயா. பரந்த சமுத்திரத்தில் செல்கின்றது, பரபரப்போடு செல்கின்றது. வெரி குட். பரந்த சமுத்திரத்தில் செல்கின்றது, பரபரப்போடு செல்கின்றது, பரபரப்போடு செல்கின்றது, பரபரப்போடு செல்கின்றது. பரமன் வாழும் இடத்தை தேடி, பரமன் வாழும் இடத்தை தேடி. ஆ விசுவாச கப்பல் ஒன்று செல்கின்றது, புயல் வந்த போதும் தென்றல் வீசும் போதும் அசைந்தாடி செல்கின்றது. இன்றைக்கு பேதுருவை போல, ஐயரே நான் மடிந்து போகிறேன் என்று சொல்லுங்களா? இப்ப சொல்லுங்க, பேதுருடைய வாழ்க்கையில திரும்ப விசுவாசத்தை கொடுத்து நான் மனுஷனை பிடிக்கிறவனாய் மாற்றுவேன் என்று சொன்ன ஆண்டவர் என்னையும் என் விசுவாசத்தையும் பலப்படுத்துவதற்காகவே இந்த பலகீன பாண்டம் பேசி இருக்கிறது. விசுவாசத்தினாலே உலகத்தை ஜெயிப்பேன், என்னையும் நான் மீட்டுக் கொள்வேன் என்று சொல்லி எந்தெந்த இடத்துல எல்லாம் விசுவாசம் இல்லாம பாரம்பரியமான ஒரு ஆராதனைகள், பாரம்பரியமான ஒரு சூழ்நிலையில பேர் கிறிஸ்தவராய் வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்களோ,
அதையெல்லாம் எனக்கு முன்பதாக இல்லை, சபையில நிற்கிறேன் அன்பான தேவஜனமே, தொலைக்காட்சியில் பார்க்கிற என் அன்பான பிள்ளைகளே, ஆண்டவரிடத்தில் அறிக்கை செய்து, இல்ல இல்ல, விசுவாசம் இல்லாமல் தேவனை பிரியமாய் வாழ ஒருவனாலும் முடியாது. விசுவாசம் இல்லாமல் வந்த எல்லாமே பாவம். விசுவாசத்தினால் தான் நீதிமான் பிழைக்க முடியும். விசுவாசத்தினால் தான் ரட்சிப்பு உண்டாகும். விசுவாசத்தினால் வியாதி மாறும், வேதனை நீங்கும் என்பதை அறிந்திருக்கிறேன். இந்த உலகத்தை ஜெயிக்க முடியும் என்பதை அறிந்திருக்கிறேன். நான் தோற்று போன நஷ்டமான காரியங்கள் எல்லாவற்றுக்கும் என்னுடைய விசுவாசம் தான் காரணமாய் இருந்திருக்கிறது. ஆகையால் இப்பொழுதும் அந்த விசுவாசத்தை புதுப்பிக்க இந்த வார்த்தை நான் சொந்தமாக்குகிறேன். என் விசுவாசத்தை சரிபடுத்திக் கொள்ள எனக்கு உதவி செய்யும் என்று கேளுங்க. விசுவாசத்தை துவக்கிறவரும் முடிக்கிறவருமாகிய தேவன், காணப்படாத நிச்சயமாய் இருக்கிற தேவன், the eternal God என்று சொல்லக்கூடிய தேவன், நித்திய காலத்திற்கும் நம்முடைய தேவனாய் இருக்கிற கர்த்தர், நித்தியத்திற்குள்ளே உங்களையும் என்னையும் சேர்க்க ஆயத்தப்படுத்தி இப்பொழுதும் பேசிக் கொண்டிருக்கிற கர்த்தர், உங்கள் விசுவாசத்தை பலப்படுத்தும் போது, உங்கள் விசுவாசத்தை வர்த்திக்க பண்ண நீங்கள் ஆண்டவரிடத்திலே வாயை திறந்து கேட்கும் போது, நான் சொல்கிறேன், அழைக்கப்பட்டவனாய், தெரிந்து கொள்ளப்பட்டவனாய், அபிஷேகம் பண்ணப்பட்டவனாய், இத்தனை ஆண்டு காலம் விசுவாசத்தில் நின்றவனாய் சொல்லுகிறேன், இயேசுவின் நாமத்தில் உங்கள் குடும்பத்தில் கட்டப்பட்டிருக்கிற எல்லாவற்றிலும் விடுதலை உண்டாவதாக. இயேசுவின் நாமத்தில் தளர்ந்து போயிருக்கிற எல்லா சூழ்நிலைகளிலும் நீங்கள் எழுந்திருப்பீர்களாக. இயேசுவின் நாமத்தில் தடைபட்டிருக்கிற காரியங்கள் எல்லாம் இரண்டத்தனையாய் பெற்றுக் கொள்வீர்களாக. ஹல்லேலூயா. விசுவாசிக்கிறவங்க சொல்லுங்க, ஆண்டவரே நீர் அப்படி செய்ய போகிறதற்காய் எமக்கு நன்றி. தகப்பனே நீர் அப்படி என் விசுவாசத்தை ஆசீர்வதிக்க போகிறதற்காய் நன்றி. இதுவரைக்கும் எனக்கு வராத காரியம் விசுவாசத்துல வரல, இப்ப நான் விசுவாசிக்கும் போது எல்லா காரியமும் எனக்கு வரும். நான் நம்புறேன், நான் அப்படியே ஏற்றுக்கொள்கிறேன். நம்முடைய வார்த்தை ஆமென் என்றும் இருக்கிறது. நம்முடைய வார்த்தையிலே ஒரு உறுப்பாயிலும் ஒளிந்து போவதில்லை என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகையினால் இப்பொழுது நான் கர்த்தருக்கு காத்திருப்பேன், விசுவாசத்தோடு பெற்றுக்கொள்வேன் என்கிற நம்பிக்கையோடு இன்றைக்கு வீட்டுக்குள் கடந்து போவேன் என்று சொல்லுங்க. இயேசுவின் நாமத்திலே உங்கள் குடும்பத்திற்கு பெரிய ரட்சிப்பு, பெரிய சமாதானம், பெரிய சந்தோஷங்கள் உங்கள் எல்லைகளுக்குள்ளாக நீங்கள் காண்பீர்கள். அது இயேசுவின் நாமத்தில் நடக்கும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்படியே கர்த்தர் கொடுக்க போகிறதற்காக அவருக்கு கரம் நீட்டி நன்றி சொல்லுங்க. கரத்தை உயர்த்தி நன்றி சொல்லுங்க. கரம் தட்டி நன்றி சொல்லுங்க. வாயை திறந்து நன்றி சொல்லுங்க. இன்றைக்கு கர்த்தர் அந்த பெரும்பாடு உள்ள ஸ்திரீயை பார்த்த தேவன் உங்களை பார்க்கிறார். பர்திமேயு குருடனை பார்த்த தேவன் உங்களை பார்க்கிறார். ஹல்லேலூயா. ஆபிரகாமை, லோத்தை மாத்திரமல்ல, இன்று நம்முடைய தேவனாக நம்மையும் பார்க்கிற தேவனாக இருக்கிறபடி நான் அப்படியே உங்கள் விசுவாசத்தின்படி உங்களுக்காக தேவன் உதவி செய்ய போறார். அந்த நல்ல தேவனை நோக்கி நான் உங்களுக்கு ஐச்சபிக்கிறேன். ஜெபம் செய்வோம். கிருபையும் இரக்கம் நிறைந்த நல்ல ஆண்டவரே, விசுவாசம் இல்லாமல் இதுவரைக்கும் நான் இந்த ஊழியத்தை செய்யல. விசுவாசத்தோடு ஜனங்களிடத்துல உம்முடைய வார்த்தைகளை வைக்கிறேன். அந்த விசுவாசம் உள்ள காணிக்கை இந்த ஊழியத்தை நடத்துகிறது. இப்பொழுதும் அந்த விசுவாசம் எனக்குள்ளும் தேவை. உலகத்தை நான் ஜெயிக்க வேண்டும். எனக்குள்ள இருக்கிற வியாதியிலே விடுதலை பெற வேண்டும். எனக்குள்ள இருக்கிற கடன் பாரத்திலே விடுதலை பெற வேண்டும். எனக்குள்ள இருக்கிற பெரிய பிரச்சனையா இருந்தாலும் சின்ன பிரச்சனையா இருந்தாலும் விசுவாசத்திலே மாறும் என்று சொல்லி எத்தனை பேர் என்னோடு ஜெபிக்கிறார்களோ நான் அறியேன். யாருடைய முகத்தை நான் பார்க்கல, ஆனால் கேட்கிற எவனும் பெற்றுக்கொள்வான் என்று சொன்னான். ஒவ்வொரு பிள்ளைகளும் விசுவாசத்தில் பலப்பட, ஒவ்வொரு பிள்ளைகளும் விசுவாசத்தில் பெற்றுக்கொள்ள நீங்க கிருபை செய்ய வேண்டும் என்று, நீங்க இரக்கம் பாராட்ட வேண்டும் என்று, நீங்க தயவு செய்ய வேண்டும் என்று பார்த்த பிள்ளைகள், கலந்து கொண்டிருக்கிற பிள்ளைகளை ஒவ்வொருவரையும் அமுக்கி குலுக்கி சரிந்து விழும்படி ஆண்டவரே அவர்கள் தொழில்களை, குடும்ப வாழ்க்கையை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று இரட்சகருமாகிய இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன். இம்மட்டும் இடைப்பட்டு தொடர்ந்து இடைப்படும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென், ஆமென். தேவ தரிசனத்தோடு செயல்படும் இவ்வூழியத்தினை உங்களது உதாரத்துவமான காணிக்கைகளால் தாங்க விரும்பினால் எம் ரஞ்சித் குமார், கேபுதூர் பிரான்ச், ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா, அக்கவுண்ட் நம்பர் 3386424648, IFSC கோட் SBIN 00155569. உங்களது 24 மணி நேர ஜெப தொடர்புக்கு பாஸ்டர் கே மோசஸ் மாரியப்பன், 2/26 SP நத்தம் அஞ்சல், திருமங்கலம் தாலுகா, மதுரை மாவட்டம் 625706. போன் நம்பர்
9360383940. Our email address mosespn.k@gmail.com. ஜெபியுங்கள், தாங்குங்கள். தேவன் தாமே உங்களை நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக.